ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ராமாலேயே நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கடங்காரங்க வந்து கடத்திட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அப்படி கடத்திட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்துறோம். அவ்வளோதான், பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு ஒரு பெரிய பாலடைஞ்சு பங்களா மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினை கட்டிப்போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, இப்போ நம்ம ஹீரோனோட ஆர்கன்ஸ்லாம் திருடி விற்றோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோமே பின்னாடி துரத்திட்டு போயிட்டு அவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அவ்வளோதான், இப்போ நீங்கள் ஒழுங்காக அவளை விடல அப்படின்னா நான் உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, அப்போ அவள் கொடுக்க வேண்டிய கடன்லாம் நீ கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே கேட்கும் போது, சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளாக் கார்டு காமிக்கிறான். இதில் இருக்க பணத்தில் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை எடுத்துட்டு அவளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவனுமே விட்டுறானுங்க. பிளாக் கார்டு வச்சிருந்தா அன்லிமிட்டட் மணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தமா எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு சரின்னு சொல்லி ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோவா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கட்டெல்லாம் அவுத்து வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நம்ம ஹீரோயினை நடக்கவே முடியல. என்னன்னா காலெல்லாம் அடிபட்டு இருக்கு போல இருக்கு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கிக்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட, அப்போதான் நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸுங்க, அது மட்டும் இல்லாமல் நான் எப்படியோ இந்த கடனை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் உடனே இந்த பணத்தை இவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ நீ கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு போனால், இதை வந்துட்டு அந்த மேல் வீட்டுக்காரன் இருக்கால ஹீரோயினோட ஃப்ரெண்ட், அவன் பார்த்துடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது போல. என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்காக இந்த அளவுக்கு இவன் க்ளோஸாக இருக்கிறான் இவகிட்ட அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள வந்துட்டு சிறுவா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கையில் வர சின்னதாக பேண்டேஜ் போட்டிருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து காப்பாற்றுனது, பணம் கொடுத்தது, இதெல்லாம் பற்றி சொல்லும்போது அவனுக்கு இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவன் வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல. ஸோ அதனால நம்ம எதுவும் இப்போ தப்பாக சொன்னோம் அப்படின்னா இவளுக்கு ஏதாவது அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதுவுமே அவன் பாட்டுக்கு பேசாமல் விட்டுறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட நினப்பாவே இருக்கு. என்னன்னா நம்ம கம்பெனியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஆனாலும் எனக்கு இவன் மேலே மட்டும் எதுக்காக ஸோ அந்த அளவுக்கு அன்பு இருக்கணும், இவளை தேடி தேடி நான் ஏன் போகணுன்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு கேள்வி. இப்போ இந்த பக்கம் ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினோட டீம் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. என்னன்னா பயத்தோடய இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று லைவ் பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பிட்டாங்க இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அடிப்படை இவங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி இருந்தது. எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பொண்ணும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கடைசி அந்த டைப்பரில் தண்ணி ஊற்றி சொதப்பிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு எப்படியும் பெரிய அளவுக்கு இவங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்கும். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியும் 6 மாதம் கழிச்சு வேலையை விட்டு தூக்குறது இப்பயே தூக்க போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஹீரோ வரான். எல்லாரும் சுகமாக இருக்கீங்க, மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் என்னன்னா நாங்கள் இந்த மாதிரி நேற்று லைவ்ல சொதப்பிட்டோம், எப்படியும் வேலையை விட்டு தூக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இப்போதான் நம்ம ஹீரோ என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். என்னன்னா இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணி தான் வந்திருப்பான். ஸோ அதில் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட அவங்க அக்கா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ ஒரு லைவ் ஸ்ட்ரீம் கூட இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, கரெக்டாக பண்ண முடியல, இவங்களை வச்சு என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க நேற்று பண்ண லைவால நம்மளுக்கு சேல்ஸ் தான் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அப்போதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா நேற்று லைவ்ல வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட இன்னொரு பொண்ணு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த கம்பெனி தான் தனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே இவங்களோட டைப்பரை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மூலியமா இவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மூலியமா 4 பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த தண்ணி ஊற்றின விஷயத்த பெருசாக எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்க எடுத்தோடனே அவ்வளோ யூரின்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவாங்க. டைப்பர் வந்து அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர டவுன் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை கேட்டு அவங்க அக்காவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னன்னா ஏதாவது ஒன்று பண்ணி அவனை இங்கே வந்து விரட்டி விட்டலான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஸோ இவங்களுக்கு எதிராகவே இருக்கு. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கோவத்தில் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் டீம் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரே குஷி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவுமே இந்த இவங்க பண்ணாங்கள ப்ராஜெக்ட் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சேல்ஸுமே நிறைய இருக்குது. அதனால இனிமேல் எல்லா பொறுப்பையும் நம்ம ஹீரோக்கிட்டே கொடுக்க இதை கேட்டு நம்ம ஹீரோயின் டீம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அக்காவுக்கு தான் வயிறுது. ஏன்னா அவன் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் நல்லதுலேயே போய் முடியுது, நாம் ஏதாவது பண்ணுறது நமக்கு எதிராகவே முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஆஃபீஸில் மற்றவங்க கிட்ட இருக்கிறத விட நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் நெருங்கி பேசுறாருல. ஸோ அது என்ன விஷயம்னு சொல்லி கண்டுபிடி அவன் பேரை டேமேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்லை. ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா 2 பேருக்கு இடையில ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லி எவிடன்ஸை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே அப்படின்ற மாதிரி என்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஏதோ ஃபைல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்தா நம்ம ஹீரோவா செம்ம கோவத்தில் இருக்கா. என்னன்னா நேற்று வந்து இந்த ரவுடிங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ அப்போ புருஷன் எங்கே போனா அவனை பாதுகாக்கிறத விட்டுட்டு அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இங்கே பாருங்க நீங்கள் அவரை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே அது உனக்கும் புருஷனுக்கும் இருக்கக்கூடிய விஷயம், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனால் ஒவ்வொரு டைமும் உனக்கு ஆபத்து
எடுத்துட்டு வரும்போது அவன் ஏன் வரவே மாட்டேன்றான்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாருங்க எங்க 2 பேருக்குள்ள அப்படிலாம் எந்த சண்டையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கேட்கறான், என்ன சொல்ற, அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டு நீ கோச்சிட்டு வந்ததை தானே என்கிட்ட சொன்னேன், அப்புறம் என்ன இப்ப சண்டையே வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோனுக்கு இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன, நீங்க என்ன ஏதோ ஒன்று கேட்டுட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கோவப்பட, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா இங்க பாரு, நான் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கேன், நான் கேட்கதான் செய்வேன், நீ என்ன என் மேலே கோப்படுறியா, அது மட்டும் இல்லாம நீ அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற வரைக்கும் நீ என்னோட இது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. சார் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இங்க பாரு நான் ஒன்னும் தப்பா சொல்ல, அவனுங்க வந்து உன்னோட ஆர்கன்ஸ் எடுக்க போறேன்னு சொன்னானுங்கல்ல, நீ எனக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் எனக்கு சொந்தன்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று சமாளிக்க, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஜங்க் ஃபுட் மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அதை பிடிங்கி வச்சுட்டு, இங்க பாரு இதெல்லாம் சாப்பிட்டா அப்படின்னா ஆர்கன்ஸ் வந்து கெட்டு போயிடும், ஸோ இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் நீ சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட் சாலட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்க, இனிமேல் நீ எதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ஐயோ டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பாதத்துக்கு வந்து அக்கு பஞ்சர் மாதிரி ஒரு செப்பல்லாம் இருக்கும்ல, ஸோ அது பண்ணுற மாதிரியான செப்பல் கொடுத்து இனிமேல் நீ இதை போட்டு தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கொடுமை பண்றானே அப்படின்ற மாதிரி இருக்கும். சின்ன சொல்லி நம்ம ஹீரோயின் அதையுமே வாங்கி போட்டுக்கிறாங்க. அதை போட்டுட்டு நடந்தா அவங்களால நடக்கவே முடியல, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வழியோடய நடந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஓரமாக நின்று பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸ்லாம் இருக்குது, அந்த பாக்ஸை லிஃப்ட்டில் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கொண்டு போனால், அதே நம்ம ஹீரோ பிடிங்க வச்சுட்டு நீ அப்படியே படிக்கட்டுலேயே மேலே வந்துருமா, அதான் உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக, ஐயோ இவ்வளோ தூரமா படிக்கட்டுலேயே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த சியோன் இருக்காலாம், அவன் வந்துட்டு அப்படியே செடியெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு, ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட க்ளோஸாக இருக்காங்கல்ல, ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஊற்றிட்டு இருக்கும்போது டக்குன்னு மேலே ஊற்றிக்கிறான். சரி ஓகே இதை காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கட்டி நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜோயா பொண்ணு வந்துடுறா. அவ்வளோதான், இவன் வேறு சட்டை இல்லாமல் நின்றுட்டு இருப்பானா, பார்த்துட்டு அவள் விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவன் பார்த்துட்டு என்னம்மா இதுக்காக திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஓகே எக்ஸிபிஷனுக்காக தான் எடுக்கணுமா என்ன, என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் வந்து செலிப்ரேட் பண்ணவே இல்லை, ஸோ அந்த அளவுக்கு அது எப்படி செலிப்ரேட் பண்ணால் எப்படிலாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே நான் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினோட டீம்லாம் எங்கே வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு ஒரு பார்க் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பார்க்கை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கோம். ஏன்னா அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிட்டதுனால நம்ம ஹீரோ வந்து அவங்களோட டீமை வச்சு இதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்துட்டு, சரியா நம்ம எல்லாரும் வேலை பார்க்கும்போது சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் எங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்தப்ப இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் வலிக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஸோ எல்லாருமே அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு இருக்கேன். என்னமா நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், நீ விட்டு அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா நானே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு வந்து குழந்தை பெற்றப்போ நிறைய வலிச்சுது, அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை வந்து நல்லா வெள்ளையா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிறந்தவொடனே எப்படி வெள்ளையா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பிறந்த குழந்தை ரத்தத்தோடு தான் இருக்கும், அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க, ஏன்னா நான் மயக்கத்தில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்க, திரும்ப ஒரு லேடி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ ஒன்று பார்த்தா சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது வந்து நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து என்ன சந்தேகமா இருக்கு, என்ன அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். இல்ல உனக்கு ஒரு வேலை கூட செய்ய தெரியல, எல்லாமே உன் ஹஸ்பண்ட் தான் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால உனக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியல அப்படின்னு மாதிரி சொல்ல, ஆமாம்மா எல்லாமே அவர் தான் செய்யறாரு, என்ன அப்படி பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது, அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல, அதனால கோச்சிட்டு அங்கேருந்து போக, ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வரும்போது ஒரு லேடி வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்து டைப்பர் மாற்ற தெரியாமல் மாற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டைப்பர் வந்து இவங்க நாட்டில் தயாரிக்கிற டைப்பர் மாதிரி இல்லை, ஸோ ஏதோ வெளிநாட்டிலேருந்து வாங்குற மாதிரி இருக்குது, இதையே வாங்கினீங்க எங்கள் கம்பெனியில் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டைப்பர் மூலிமா வரக்கூடிய ஃபண்டில் ஒரு பகுதி வந்துட்டு அவங்க நாட்டு சுற்றுச்சூழல், அதாவது வந்து நாட்டு பசுமையாக வச்சுக்கிறது, நிறைய மரம் வளர்க்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துறதுனால, இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பசுமையாக வச்சிருக்கிறதுனால இவங்களோட தலைமுறை போயிடுச்சு, வரக்கூடிய தலைமுறை வந்துட்டு நல்லா அந்த இடம் வந்து பசுமையாக இருக்கணும்ல, அதுக்காக அந்த ஃபண்டை செலவழிக்கிறாங்க, ஸோ அதனால தான் நான் அது வந்து வாங்குறேன், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் மக்கி போயிடும்ன்ற மாதிரி சொல்ல, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி சுற்றி பார்த்துட்டே வரும்போது அங்கே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே நம்ம ஹீரோட பேர் இருக்கு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர, நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க, இது என்ன உங்களோட மரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ கொண்டுமே புரியல என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த மரத்துக்கு போர்டு இருக்குல்ல, ஸோ அது என்ன உங்களோட மரமா, உங்களோட பேர் இருக்கிறதுனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போதான் ஒரு ஃபிளாஷ்பேக் என்னன்னா நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்கும்போது அவங்க அம்மா இங்கே கூட்டு வந்திருப்பாங்க, அவங்க அம்மா தான் இந்த பார்க் வாங்கியிருப்பாங்க. சரி நம்ம பையனும் வளரும்போது அவன் ஞாபகமாக ஒரு மரம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து ஒரு மரத்தை நட்டு வச்சிருப்பாங்க, அந்த மரம் தான் இந்த மரம். ஸோ மறந்து போக
போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேர் இங்கே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லலாம். சரி ஓகே, இப்போ உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், ஃபோட்டோ எடுத்து காமிங்க, உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ கத்திட்டு ஓடி வரான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு வண்டு, குட்டி வண்டு. ஸோ உன்னோட கழுத்தில் இருக்கு, அதுக்கே பயந்துட்டு ஓடி வரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதை எடுத்து விட்டுட்டு, ஏங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஒரு குட்டி வண்டுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டே இருப்பார் ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிற ஒருத்தனை கூப்பிட்டு எதுக்காக திடீர்னு இது பராமரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த பார்க் வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா கூட இருக்கும்போது வாங்கினது. அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்காக வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ அது வந்து சேல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னன்னா இதே நம்ம சேல் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பார்க்கை வந்து உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது மூலிமா சுற்றுச்சூழல் வந்து நல்லா இயற்கையாகவே இருக்கும், காற்று சுத்தமான காற்று கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா அந்த லேடி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்குமே என்ன தோணுது அப்படின்னா, அவங்க அம்மா இவன் சின்ன வயசாக இருக்கும்போது இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு இந்த எடுத்து ஃபோட்டோலாம் காமிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த பார்க்கை நானே வாங்கிக்கிறேம்மா, இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம், உங்களோட சின்ன வயசு ஆசை கூட அதானம்மா, நான் வந்து அதை நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அம்மாவுக்கு இது கேட்டோடனே சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லேடி சொல்லியிருப்பாங்களே குழந்தை பிறக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா நான் பிறக்கும்போது அவ்வளோ வலியாக இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏமா என்னை பற்றிங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்கேன். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு அழகான குட்டி தேவதை, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, உன்னை பிக்கும்போது இருந்த கஷ்டம் உன் முகத்தை பார்த்தோன்னே எனக்கு மறந்தே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோட கம்பெனியில் ஒரு போர்ட் மீட்டிங். என்னென்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க, கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு மாடல்ஸ் வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அக்கா சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நம்ம கம்பெனி வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஸோ மக்கள் வந்து நம்மளை தேடி வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னாங்களா, அந்த சுற்றுச்சூழலை உருவாக்கலாம், ஸோ நிறைய பார்க் வச்சோம் அப்படின்னா நல்லா காற்று கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. ஸோ அதை பற்றி நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட சொல்லும் போது, சரி ஓகே, ரெண்டு பேரோட ஐடியாவும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, ஆனால் அதை பற்றி ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி என்கிட்ட கொடுங்க, ஸோ யாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க டீம் கிட்ட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அதுக்கப்புறம் இந்த ஐடியா கொடுத்தது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லாரும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து தனியாக நம்ம ஹீரோ வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ், எல்லாரும் முன்னாடியே நான் பாராட்டி பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க நான் பாராட்டி பேசினேன், உன்னோட மூளை தானே பாராட்டி பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு தானே சொந்தம், ஸோ அதனால் நான் அதை பாராட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜோயா வந்துட்டு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோகிராஃபர் பற்றி சொல்லும்போது அப்போ ஹீரோயின் கேட்குறாரு அப்படின்னா, பேசாமல் அந்த ஃபோட்டோகிராஃபரை என்னோட கம்பெனிக்கு அனுப்பி எனக்கு இப்போ தேவை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நான் அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சா நீ உன் கம்பெனிக்கு வேணும்னு சொன்னோன்னே நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எங்கே ஃபோட்டோ எடுக்க போனாலும் நானும் உன் கூட வருவேன் அப்படின்றப்போ சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட டீம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தான் அப்போ தான் இந்த ஹீரோட அக்காவோட பிஏ ஒருத்தர் பழங்குண்ட. ஸோ அவன் என்ன சொல்கிறேன்னா, இந்த டீம்லாம் வேஸ்ட்டு, சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் லாக்கி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் விட்டு அந்த ரெண்டு டீமுக்கு சண்டே வந்துடும் போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, வந்தமா சாப்பிட்டோமா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு, ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சண்டை போட சரின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி பேசினாலாம். அது வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு, இவெல்லாம் நம்மளை பற்றி பேசுகிறா, நீ அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோமா இருக்குமா அப்படின்ற மாதிரி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வெற்றிகரமாக பண்ணியே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க டீம் கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இதை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை தீயா வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்காக டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இது பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே நிறைய ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டீ எல்லாம் போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபர் வர சொல்லியிருப்பாங்க வேலைக்கு. இதை வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, டே நீ எங்களாம் வராத, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நம்ம வந்து நடிக்க தானே போகிறோம், இங்கே நடிக்கிறதா அங்கே வந்து நடிக்க போகிறோம், இங்கே பார்ட் டைமாக பண்ணுறவங்க ஃபுல் டைமாக நடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை வேணுண்டா வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனா அதை இப்படி கூப்பிடும்போது போகாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் வரேன்னு சொல்கிறான். என்னன்னா இப்போ வாங்க போனான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹீரோயினுக்கும் இவனுக்கும் நடுவில் இந்த மாதிரியான ட்ராக் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவனால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுக்காகவே இவன் வந்து அங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவன் கேட்கவே இல்லை, நான் வந்தே திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி வந்துடுறான். ஸோ இப்போ அதே லிஃப்ட்டில் நம்ம ஹீரோமே வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க உங்கள் ஒய்ஃப் வந்து ட்ராப் பண்ண வந்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு போக வேண்டியதானே, உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏங்க நான் ட்ராப் பண்ணலாம் வரலங்க, வேலைக்காக வந்திருக்கேன்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் நம்ம ஹீரோக்கே தெரியுது இவன் தான் புதுசாக வந்திருக்க ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது
நம்ம ஹீரோயின் டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து இவனை கண்டாலே சுத்தமாக பிடிக்காதுல்ல, அது இவனுக்குமே லைட்டாக புரியுது போல இருக்கு. ஆனால் இவனுக்கும் நம்ம ஹீரோ கண்டா பிடிக்காது. அதனாலே 2 பேரும் எதிரும் புதிரமா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வேற நிறைய கண்டிஷன்லாம் சொல்றான், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுமே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதே சமயம் நம்ம ஹீரோ பக்கத்துக்காக சோயா இங்கே வந்திருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ உள்ளே வந்து பார்த்தா கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இவன் டார்லிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை சொல்லிடுவானா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னென்ன இவன் என்னத்துக்கு டார்லிங்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த ஃபோட்டோகிராஃபர் பற்றி இவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவள் தான் வேலைக்கெலாம் வர சொல்லியிருப்பான்ல. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோயினுக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியாதுல்ல அந்த விஷயம். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா எங்கே இவ தான் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவளை, ஏன்னா அவள் தான் இங்கே சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாளா, அதனால் அவளை அப்படியே கூட்டிகிட்டு வெளியே போயிடறான். வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து போய் சொல்லி தான் இங்கே வேலைக்கு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே வேலை செய்யணும் அப்படின்னா நான் வந்து அவளுக்கு வந்து ஹஸ்பண்டாக நடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் ஒரு விஷயம், இந்த விஷயத்த நான் ஹீரோ கிட்ட சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு டீலிங் பண்ணி கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி அவள் கேட்க, சரி என்ன சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன்ற மாதிரி அவன் சொல்ல, ஒன்றும் இல்லை எனக்கு வந்து கேட்டிருப்பாள் இதில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு அது மாதிரி கேட்கும்போது சரி ஓகே நான் பண்ணி தரேன்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஜோயா ஹீரோ எல்லாமே இருக்காங்க. ஸோ இவன் வந்து லவ் ஸ்டோரினா எதுவுமே உங்களுக்குள்ள நடக்கல அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க. ஸோ உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுனால சரி ஓகே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே சூப்பராக இருக்கு உங்கள் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரிலாம் அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட உடனே நம்ம சோயாவுக்கும் ஹீரோக்கும் வயிறு எரியுது. சரின்னு சொல்லிட்டு இப்போ லிஃப்ட்டில் போகும்போது சோயா கேட்குறா, நீ என்ன ஃபோட்டோ ஷூட் இன்னைக்கே பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா இப்போ வேற கடுப்பில் இருக்கலாம் சரின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்க அவனும் சரி ஓகே அப்படின்றான். அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சின்ன குழந்தைங்களாம் உட்கார வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் திங்ஸ் இருக்கோ அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவளுக்கு எப்படிலாம் ஃபோட்டோ ஷூட் வேணுமோ அப்படிலாம் பண்ணி கொடுத்துருக்கான். அதுவுமே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா அதில் என்னெல்லாம் ஃபோட்டோ வேணுமோ சொல்லுங்கள், அதெல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து ஆல்பமாக போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ என்னன்னா இப்போ ஆல்பம் போட்டு கொடுத்துட்டானா அவ்வளோதான், அதுக்கப்புறம் இவனை பார்க்க முடியாது. ஸோ இவன் கூட இருக்க முடியாதுல்ல. அதனால இவன் என்ன சொல்கிறேன்னா இல்லை ஃபோட்டோஸ்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு வந்து இன்னும் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோட்டோலாம் வச்சு நிறைய பெரிய ஆல்பமாக போட்டு கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சரின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ என்னன்னா அடுத்த நாள் வந்துட்டு இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களா ஹீரோட டீம். ஸோ அதுக்கு சில ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண மாதிரி இருக்குது. நிறைய குழந்தைங்களை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நிறைய பபிள்ஸ்லாம் விடுற மாதிரி இருக்கா. அவன் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஹீரோயினோட முடியெல்லாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் அந்த ஜோயாக்கும் வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான், தூரத்துலேருந்து அப்படியே பார்வையிலே பொசிக்கிடுவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் டீம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ இவன் இருக்கான்ல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டாக நடிக்கிறான்ல, அவன் என்ன பண்ணுறானா நீனே ஹீரோயினுக்கு இந்த மாதிரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேர் எடுத்துக்கிற மாதிரி பண்ணுறானா. ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே சூப்பர் ஹஸ்பண்ட் ஒன்று கிடைச்சிருக்கான் இந்த அளவுக்கு பார்த்துக்கிறான்ற மாதிரி சொல்ல, ஸோ இதை கேட்டு மேலும் மேலும் அவங்க வேற டென்ஷன் ஆகுறாங்க நம்ம ஹீரோவும் சோயாவும். நம்ம ஹீரோனோ ஐயோ வேற ஓவரா ஆக்டிங் பண்ணி மாட்டி விட்டுறணும் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வேற ஒரு பக்கம் முறைப்பாரான், இதையும் வேற பார்த்துட்டு என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சோயாவும் அந்த ஃபோட்டோகிராஃபரும் அப்படியே வெளியே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ இவ கேட்குறான், பரவாயில்லையா ஹஸ்பண்டாக சூப்பராக நடிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நான் ஒன்றும் நடிக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நடிக்கலையா அப்படின்றப்போ இல்லை எல்லாரும் அங்கே இருக்காங்களா அப்படின்றப்போ நான் எப்படி ஒரு ஹஸ்பண்ட் எப்படி நடந்துக்கோங்களோ அப்படி நடந்துக்கிட்டே தான் அவங்களுக்கு வந்து சந்தேகம் வராது, அதனால தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இங்கே பேசியிருக்கதை நம்ம ஹீரோமே நோட் பண்ணுறான். ஸோ அந்த தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா இவன் வந்துட்டு இவனை லவ் பண்ணுறா இல்லையா. ஸோ இவளுக்கு வந்து இவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அதை பற்றி சொல்லும் போது அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த இடத்துல. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது நான் எப்பவுமே என்னோட பெஸ்ட்டை தான் கொடுக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிடுறான் டக்குன்னு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கிஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு அடிப்பான் ஏனடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் யோசிச்சு பார்ப்பா இவ வந்துட்டு நம்ம இருக்கிட்ட இவனை பற்றி நல்ல விதமாக சொன்னது, அதுக்கப்புறம் கூடிய வச்சுக்கணும்னு நினைக்கிறது, ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே நினச்சி பார்த்துருக்கேன். அப்படி நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவர் போதையில் இருப்பாலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறது பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை அப்படியே அணைச்சி பிடிச்சிக்குவான். இவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹீரோ என்ன நினச்சி பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒருவேளை அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி அவங்க 2 பேரும் அஃபைல் இருக்கிற மாதிரியும் ஸோ அவங்க வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இவங்க பார்த்தானா இவளுடைய ஹஸ்பண்ட் வேற ஒரு பண்ண கூட அஃபைல் இருக்கிறது இவளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால இவ கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரி இவளை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே இழுத்து ஹக் பண்ணிக்க அவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. சரி ஒன்றும் இல்லவா அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் சோயா என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னா நல்ல முடிவாக நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் ஃபீலிங்கை விட்டுட்டு நீங்கள் என் மேலே
ஃபீலிங்காக இருக்கணும், என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுடைய விருப்பம் மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே பேசிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காடுறாங்க. என்னன்னா இவங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஐலேண்ட் போனப்போ இது மாதிரி தான் உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்போ கூட நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, உண்மையான காதல்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ இதே விஷயத்தை நம்ம ஹீரோ சொல்கிறோம், உண்மையான லவ்ன்றது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னன்னா அவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை உண்மையான லவ்லாம் இருக்குது, ஆனால் என்ன நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் எல்லாரும் அன்றைக்கி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இப்போ ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஃபோட்டோகிராஃபரும் ஒரு ரூமுக்கு போகிறாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அதனால ஒரு ரூமில் தான் தங்கி ஆகணும். ஸோ இதை பற்றி நம்ம ஹீரோக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா அவனுக்கும் நம்ம ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் ஒரே ரூமுக்கு போகும்போது ஸோ இவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல, அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போயிடுறாங்க. உள்ளே வந்த ஹீரோவா குட்டி போட போன மாதிரி இங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கான். ஏன்னா அவனால் ஏற்றுக்கவே முடியல, எப்படி இன்னொரு பொண்ணு கூட அஃபைல் இருந்துட்டு இவ கூட உண்மையாக இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஏற்றுக்கவே முடியல. இங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கான், போய் சொல்லாமா அப்படின்னு சொல்ல யோசிக்கிறான். இல்லை வேணாம் அவள் கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரி விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் சோயா இருக்கலாம். அவள் அதுக்கு மேலே இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் தங்கதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. நடிக்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் அவனுக்கு வேறு அவன் மேலே ஃபீலிங் இருக்கான். ஸோ எதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம். இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோயின் குளிச்சுலாம் முடிச்சுட்டு சரிவா தூங்கல அப்படின்ற மாதிரி போக இவன் என்னன்னா நீ மேலே படுத்துக்கோ, நான் வந்து கட்டில் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம சின்ன வயசில் ஒன்றா தானே தூங்கணும், பரவாயில்லவா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கான். அது சின்ன வயசில், இப்போ நம்ம பெரிய ஆளாக வளர்ந்துட்டுலாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கீழே படுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கமே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமல் இவ்வளோ லவ் பண்ணுற விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வேணான்ற மாதிரி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்குமே தூக்கம் வரல. இவன் வேறு ஏன்னா ஒரே ரூமில் 2 பேர் இருக்காங்களா, ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்ச நேரத்துலேயே சரி தூக்கம் வருது நான் தூங்குறேன்ற மாதிரி தூங்க இவனுக்கு தூக்கமே வரல. வந்து பால்கனியில் நின்றுட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா இவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கானே, இது தெரிஞ்சவ எந்த அளவுக்கு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸ் வந்துட்டு இதை பற்றின யோசனையாவே இருக்கான். ஹீரோயின் கிட்ட சொல்லி நம்ம வேணாமன்ற பற்றின யோசனையாவே இருக்கான். அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ள வரும்போது உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினா எனக்கு கேண்டீனில் சிக்கன் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அடி சோத்து மூட்டை நான் என்ன பற்றி பேசிட்டு இருக்கேன், நீ சோத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வேற என்ன சொல்ல வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அதை விடுங்க சாப்பிட்டு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடி பாவி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சாப்பிட போயிடுறான். இப்போ மதியம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இவங்க டீம்லேயே ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபைரில் இருந்திருக்காங்களாமா. இதை வந்து இவங்க பார்த்துட்டாங்களாமா. ஸோ அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இல்லை நான் சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் என்ன இதனால் அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கடைசியில் என்னால் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால் அவங்க குடும்பம் பிரியறதுக்கு நான் காரணமாக இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்ல நம்ம ஹீரோக்குமே இப்படி தான் தோணுது. ஒருவேளை இவரு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபைரில் இருக்காருன்னு சொல்லி அதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஏதாவது தப்பான முடிவு எடுத்து அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதனால் அந்த குழந்தையும் பாதிக்கப்படும். தேவையில்லாத வேலை நம்ம ஹீரோயினுக்கே எப்போ தெரியட்டுமோ அப்போ தெரியட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த விஷயத்தை விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களா, கால் கொஞ்சம் சரியாயிடுச்சு போல இருக்கு. அப்படியே நடந்து வெளியே வராங்க. அங்கே எல்லாரும் ஜோடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து உங்களோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துச்சு போல இருக்கு. அப்படியே பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் ஓரமாக உட்காடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க. அவங்க வந்து என்ன இவங்க தனியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தனியாக உட்காந்துருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஏதாவது பேசலான்னு சொல்லிட்டு பேசினா நம்ம ஹீரோயினோட அம்மா பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோட அம்மா எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட வந்து சொந்த லைஃப் ஸ்டோரி சொல்கிறதுலாம் பிடிக்காது போல இருக்கு. ஹீரோயினோட அம்மா அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க எதுவுமே கேட்கல. அங்கேருந்து ஏஞ்சி போகும்போது ஐயோ சாரிங்க நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்லாமல் அவங்க படுக்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து ஹீரோயின் ஒரு ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறாங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட இருந்து மறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அப்படியே மறைக்க நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை ஃபோட்டோலாம் எடுத்துடலாம் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கையில் வந்துட்டு ஒரு சும்மா லோஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ புதுசாக கம்பெனியில் வந்து ஒரு லோஷன் வந்து பேபி கேர் தான். ஸோ அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இவன் வந்து அவன் கையில் போட்டு பார்க்குறான். என்னன்னா இவன் வந்து இவனுடைய குழந்தைக்கு வாங்கினதான் இவனும் யூஸ் பண்ணுவானாமா. ஸோ அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க மேலே அந்த பேபியோட ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ இவளுக்கு ஒரு தாட் என்னன்னு தோணுது அப்படின்னா இப்போ குழந்தைய பேரண்ட்ஸ் 2 பேருமே சேமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல் மட்டும் பேபியோட ஸ்மெல் வராத மாதிரி ஸ்மெல் மட்டும் மாற்றினா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை அதை எடுத்துக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ் வரலான்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டு இருக்கான் அந்த ஃபோட்டோகிராஃபர். அப்போ தான் என்னென்னா இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணது ரொம்ப பிடிக்கும், கோட் சூட்லாம் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இவனும் அதேமாரி போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதேமாதிரி ஆஃபீஸ் வரான். அதே சமயம் இந்த ஜோயாவுமே அங்கே வரலாம். பார்த்துட்டு லிஃப்ட்டில் 2 பேர் பேசிட்டு வராங்க. இதுமாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி தரேன்னு சொன்னீங்களே எப்போ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்தால் கரெக்டாக நம்ம
ஹீரோ முன்னாடி வரோம். என்ன நீங்க 2 பேரும் லிஃப்ட்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா வரும்போது கீழ பார்த்தோம் அதனால லிஃப்ட்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்க 2 பேரும் லிஃப்ட்ல வேற தனியா வந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் அஃபேர்ல வேற இருக்காங்க. என்னலாம் பண்ணாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் மாதிரி இருக்காங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அப்ப இந்த ஜோயா இருக்கல்ல அவன் வந்துட்டு நம்ம போட்டோகிராஃபர் காலை போட்டு நோண்டிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து ஹீரோ நோட் பண்ணிடுறான். என்னன்னா டே இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாம மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாரும் முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோ நடு பேனை வேற கீழே போட்டுருவாளாம். கீழே குனிஞ்சு பேனை எடுத்தானா இது பாத்துருவா. ஸோ அதனால என்ன பண்றது தெரியாம நம்ம ஹீரோ மறைக்கலாம் எவ்வளோ ட்ரை பண்றான், நம்ம ஹீரோயின் அதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனே கீழே குனிஞ்சு அந்த பேனாவே எடுத்து கொடுத்துறான். நம்ம ஹீரோனுக்கு தோணுது ஏன்னா திடீர்னு இவன் இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாரும் சாப்பிட்றது கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து இந்த போட்டோகிராஃபர் சரி நானும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை பரவாயில்ல நீ போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்களா. சரி ஓகே அவன் இருந்தால் எதுவும் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், கேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இல்லை பரவாயில்ல நீ போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த சோயா இருக்கல அவன் என்ன சொல்றேன்னா, நீங்க போட்டோ எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களா வர்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முறைக்க இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே நான் வந்து வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்துட்டு போயிடுறான். இது பார்த்தா ஹீரோவா சொந்த பொண்டாட்டி உட்காந்துட்டு இருக்கான், இப்படி கள்ள கதலிக்காக இப்படி போறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் வயிற்று வழியில சரி என்ன சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டான சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை நான் வேற ஒன்று ஆர்டர் பண்ணேன், இது மாற்றி வந்துச்சு, நீ என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் டீ இருக்கலாம், ஸோ அதை கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்கும்போது என்னன்னா நம்ம ஹீரோனுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக அவளுக்கு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் சந்தேகம் வரும்ல. ஸோ அதனால எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். நம்ம ஹீரோனுக்கு தோணுது இவனா வழக்கத்தை விட மாறா ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறான், திரும்பவும் இவனுக்கு என் மேலே பழைய மாதிரி ஃபீலிங் வந்துச்சு அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு சோயா பொண்ணுக்கிட்டே கேட்குறான், இந்த மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபர் கூட நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவர் கூட எனக்கு ஒரு டீலிங் இருந்துச்சு அதான் முடிக்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்ல வரானா, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அவன் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது, நான் இது வந்து யார்கிட்டையும் சொல்ல உங்ககிட்ட மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, முட்டாள் அவனுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஃபேமிலி இருக்குது, நீ ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடிக்கிறான்னு சொல்லி சொல்லலான்ட்டு வருவா. ஆனால் இவன் பேசுறது எதுவுமே காது குடிச்சு கூட கேட்கல. இன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 4 இலையை தூக்கி போட்டான்ல நம்ம ஹீரோ, அதை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த இலை யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த இலையை பார்த்துக்கிட்டே அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் இந்த இலையை வந்து லேமினேஷன் மாதிரி பண்ணி கொண்டு வந்து நம்ம ஹீரோயிட்ட கொடுக்குறாங்க. ஸோ என்னென்னா இந்த இலை யாருக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதிர்ஷ்டன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ என்னென்னா இன்னைக்கு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த இலை உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் லக்காக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி லேமினேஷன் மாதிரி கொண்டு வந்து கொடுக்க நம்ம ஹீரோமே அதை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் மீட்டிங்கால் வரும்போது இந்த ஹீரோவோட அக்கா இருக்கால அவ கூட ஒருத்த பியா இருப்பாள். அந்த கூட வந்து என்ன சொல்றானா, இந்த டீம்லாம் வேஸ்ட், நீங்க சொல்ற எதையுமே அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க, எங்களோட ப்ராஜெக்ட் தான் அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா அவங்க அக்கா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வச்சு ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா எங்களோட பிராண்ட் வந்துட்டு உலக அளவில் எல்லா இடத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சின்ன செடியை இவங்களுடைய ஃபண்டு மூலியமா ஒரு சின்ன செடி வச்சோம் அப்படின்னா அது மூலியமா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை தவிர பின்னாடி வரக்கூடிய அந்த சந்ததி இருக்காங்களா, ஸோ அவங்களுடைய தலைமுறை வந்துட்டு இன்னுமே நல்ல பசுமையா இருக்கும், நல்ல சுத்தமான காத்து கிடைக்கும். இப்போ ஒரு செடி வைக்கிறாங்கன்னா அந்த செடி வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மரமா வளரும் அப்படின்றப்போ பசுமைக்கு எந்தவித குறைச்சலும் இருக்காது, காத்துலயுமே எந்த விதமான அசுத்தமும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வந்து அங்க இருக்க எல்லா டீலருக்குமே ஓகேன்ற மாதிரி தான் படுது. ஸோ இப்போ ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா இந்த பிராண்டை வாங்கணும் அப்படின்னா ஒரு நல்லது நடக்குது, அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் வந்து நல்லது வரப்போகுது அப்படிங்கிறப்போ அதை வந்து எல்லாருமே தேவைன்ற மாதிரி வாங்குவாங்க. ஸோ நம்ம மாடல்ஸ் வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அது வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன ஐடியா வந்துட்டு அவங்க அப்பா மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாருக்குமே ஓகேன்ற மாதிரி படுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ப்ராஜெக்ட் அவங்க ஓகே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே வந்து அவங்க டீமோட ஒரே குஷி தான். அது மட்டும் இல்லாம போற போக்குல அவங்க அக்கா வந்துட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுல என்ன உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க டீமோட அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம்ல, ஸோ அதனால டீமோட போயிட்டு சாப்பாடு நைட் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா மூச்சு மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க. இது வேற நம்ம ஹீரோ பார்த்துட்டு இங்க பாரு ஆல்ரெடி உனக்கு வயிற்று வலி, ஏற்கனவே வயிற்று வலின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நீ தேவையில்லாம குடிச்சிட்டு இருக்காத போதும் கூடு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நம்ம ஹீரோயின் வந்து அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதனால வேணாம்னு சொல்லும் போது இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே இருக்காங்க. நான் நிறைய அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் அது இதுன்னு போட்டு சரி பண்ணிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல சொன்னா கேட்க மாட்டேன்றாலே அப்படின்னு
அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஒரு டிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாரு. அது வரும். அவர் விரும்பி சாப்பிடும்போது நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. என்னன்னா இதே டிஷ் தான் இவங்க வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆர்டர் பண்ணதா சொல்லி கொடுப்பாரு. வேற ஒரு டிஷ் வந்து ஆர்டர் பண்ண இது மாற்றி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து வேணும்னே தான் இந்த டிஷ் தனக்காக ஆர்டர் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கையில் இருக்க ஏதோ ஒன்று கீழே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை குனிஞ்சு எடுக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த டேபிளோட அந்த மொனம் இருக்குல்ல அதில் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அப்படியே தடுத்துக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம மேலே இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கானோ, ஒருவேளை நம்மள இன்னும் லவ் பண்ணுறோம் அப்படின்லாம் தோணுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட டீமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேடி சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபைரில் இருந்தாங்க. ஸோ இது வந்து அவளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. நம்ம ஹீரோ கடை கேட்டிருப்பான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா அவள் கண்டுபிடிச்சிட்டான், ஆனால் என்னென்னா இப்போ 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சே டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டான், அவனே டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாலும் இவளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது கேட்டோடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இச்சாச்சா என்னது இது, அவங்களுடைய லவ் அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம், அது மட்டும் இல்லாமல் அந்த லவ் பங்கு போட இன்னொருத்தங்க வரும்போது அதையும் அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போடன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா பேசாமல் இவகிட்ட சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு சோயா பொண்ணுக்கு கிஸ் பண்ணிட்டு இருந்தால, ஸோ இந்த விஷயத்த சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பார்ல. சரி ஓகே சொல்லிடலாமா அப்படின்னு தோணுது, இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சோயா பொண்ணு இருக்கால அவன் வந்துட்டு இந்த ஃபோட்டோகிராஃபரும் ஒரு இடத்துக்கு ஃபோட்டோ எடுக்க வர சொல்லியிருப்பான். அந்த இடத்துல யாருமே இல்லை, எங்கே யாருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை எல்லா டிக்கெட்டும் நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சொல்லிட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். ஒரு கடத்துக்கு மேலே வேணும்னா இந்த மாதிரி பையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே எடுத்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ கூட இருந்தவங்க எல்லாம் பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு தனியாக வீட்டுக்கு போயிடுவியா அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நான் போயிடுவேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க ஆடிட்டே இருப்பாங்களா, இது பார்த்த ஹீரோவா இது நடக்கிற கதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டிலேருந்து உன் ஹஸ்பண்ட் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் எதுக்கு வரணும், அவெல்லாம் வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, வர சொல்லு நீ எப்படி தனியாக போ அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எனக்கு போய்க்க தெரியும், நீங்கள் ஒன்று என்னை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போதையில் எதுவும் வளரிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அன்பு காமிக்கிறது, ஸோ நம்ம ஹீரோயினை விட்டு விலகாம ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்காக ஓடி வருது. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இவ ஒருவேளை போதையில் இருக்கும் போது தெளிவாக பேசுவாங்களா, அதனால இவ எல்லாமே மனசுல கதை பேசுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் மேல அக்கறையா இருக்கீங்க, அதுல நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இப்படி என் மேலே அக்கறையா இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். ஸோ நம்ம ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கேன். அவ்வளோதான் கிட்ட வந்துட்டு அப்படியே மட்டையாயிறாங்க, அப்படியே தோல்லே படுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கா ஜாலியாக இருக்கு, அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த ஃபோட்டோகிராஃபர் கேட்குறான், அம்மா எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வந்த, நைட்டுனா உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்றப்போ நான் எத்தனை மணிக்கு வந்தேன்னு தெரியல, எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மேக்ஸிமம் டாக்ஸியில் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸுமே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்படியே நைட்டு நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தோணுது. அப்போ நம்ம ஹீரோகிட்டமே கேட்குறாங்க, நைட்டு நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னனா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லையே அப்படிலாம் எதுவும் சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை ஏதாவது சொன்ன நான் மறைக்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் தான் எதுவுமே சொல்லலன்னு சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுமே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோன் ஓவர் டைம்ல பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ பார்க்குறான், ஏன் என்ன வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் கொஞ்சம் இருக்கு அதை முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் ஒரு ஃபைல் கொடுக்குறேன் அதை பார்த்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைல் எடுக்கலான்னு சொல்லிட்டு போன சமயம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா இவ திடீர்னு மயக்கம் போட்டு இருக்கா, என்னாச்சு அப்படிங்கிறப்ப என்னால் ஒன்றும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவசரமா அறிபறியா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தா வந்து பார்த்துட்டு டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஸ்டமக் பெயின் இருந்திருக்கு, அதிலே குடிச்சதுனால இந்த மாதிரி மயக்கம் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்ல கண்ணு முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து போக அப்ப நம்ம ஹீரோ வந்து மனசுல யோசிக்கிறாங்க, பாரு நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, உனக்கு எதுவும் அவ்வளோ சீக்கிரம் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுல யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா நம்ம ஹீரோ வந்து இனிமேல் லவ் பண்ணிட்டு இருக்கா, நான் வெளியே காமிச்சிக்கல. அந்த சமயம் தான் இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்றான், ஏன் என்ன வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு கால் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அதை கட் பண்ணி விட்டுறான். என்னன்னா உனக்கு காப்பாற்றுறது கூட நானாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசில் யோசிச்சுட்டு அந்த ஃபோனை கட் பண்ணி விட அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஃபோட்டோகிராஃபர் வந்து ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தா நம்ம ஏன்னா இவங்க 2 பேருக்குமே நல்ல பழக்கம் தானே. ஸோ இவங்க கூட அடிக்கடி சொல்லியிருப்போம், நான் கஷ்டமாக இருக்கும்போது உங்கள் அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வழக்கமாக பேசிப்பாங்களா ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாதிரி பேசுகிறாங்க, பேசாமல் இவரையும் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உன்னையும் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் என்னென்னா இவர் தான் பாவம் என் பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஜாலியாக பேச அந்த சமயம் தான் சரி ஓகே இன்னும் என் பொண்ணை காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல
சரி ஓகே நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணுறதா அப்போ நம்ம ஹீரோக்கு போயிருக்கோம். சரி ஓகே ஃபோன் பண்ணி எடுக்கல, நான் போய் என்னன்னு பாட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளிக்கிழமை இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முழிச்ச பிறகு ஐயோ இங்கேயே அட்மிட் பண்ணுங்க, இங்கே வந்து காசு அதிகம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க அம்மா இங்கே தானே அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்படி சொல்லும்போது இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு குடிக்க தண்ணி வேணுன்ற மாதிரி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் கொடுக்கறதுக்கு அந்த பெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கும் போது கிட்ட வந்துடும். அப்படி பார்த்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போக கரெக்டாக அந்த நேரம் ஒரு நர்ஸ் வந்துருவாங்க. இந்த மாதிரி பிபி செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணும்போது அவங்க ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கும். என்னம்மா இவ்வளோ ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது, நான் ஒருவேளை மிஷின் ஏதாவது மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வேறு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக வெளியே வரும்போது நம்ம ஹீரோவும் அந்த ஃபோட்டோகிராஃபரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க இல்லையா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனா இல்லையா, வாங்கிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இன்ஜெக்ஷன்ல போடவும் தூக்கம் வந்துச்சு போல இருக்கு. சரி ஓகே இதுக்கு மேலே இவ்வளோ எழுப்ப வேணாம், எழுப்பினா டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எழுப்ப வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே படுத்து தூங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எழுச்சிக்கிறாங்க. எழுச்சி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அப்போதான் ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு இவர்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கோம், இப்போ கூட இவர் கம்பெனியில் பொய் சொல்லிட்டு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆயிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்துமே இவர் வந்து நம்ம மேலே கோவப்படாம அப்படி இருக்கும்போது நமக்கு ஒன்றுனா இந்த அளவுக்கு ஓடி வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு இவருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணுமோ அப்படின்ற மாதிரி மனசுல நினைக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோட கையை தொல்லான்னு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கையை எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏர்போர்ட்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வரான். இவன் பேர் வந்து ஜாங்கு. ஸோ இவன் யார் அப்படின்னா நம்ம ஜோயா பொண்ணு இருக்கல அவளுடைய தம்பி. ஏன்னா அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பா வந்து 2ஆம் நேரமா ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாலையா. ஸோ அந்த லேடியோட பையன் தான் இவன், அதாவது நம்ம சோயாக்கு வந்து தம்பி முறை. ஸோ வந்தோடனே ஏர்போர்ட்லேருந்து வந்தோடனே ஓவரா கெத்தெல்லாம் காமிச்சிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் டிரைவர் கிட்ட நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அம்மா வந்துட்டு நேராக வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நேராக கூட்டிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானா ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவன் கையில கொடுத்து இந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் இதை வாங்கிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இது அப்படின்ற மாதிரி கேட்க, நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேணாம், நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணும், மற்றவங்க சொல்றதை நீ கேட்க கூடாது, அப்படி நீ கேட்கற மாதிரி இருந்தா நீங்க வேலைக்கு இருக்க வேணா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு உள்ள வந்துடுறான். அதுக்கப்புறம் வந்த உடனே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் மிஸ் பண்ண அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அக்கா காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க அக்கா இங்க இருப்பா அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து சித்தி தானே, அதனால வந்துட்டு ஒரு மாதிரி உண்மையிலே எங்கடா அவளுக்கு அக்கறை இருக்க போது, அவளுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு கிளப்புக்குலாம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பார்ட்டிக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லலாம். உடனே அந்த அப்பா இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எங்கேயும் போக வேணாம், நான் நீங்க வர சொன்னது என்னோட பிசினஸ்ல வந்துட்டு எனக்கு ஹெல்ப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு தான், பார்ட்டிக்கு போற என்னதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா பிசினஸ் கவனிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்ப அந்த சித்தி இருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இந்த வயசுல நம்ம நிறைய அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பார்ட்டி அங்கேயும் போனதானே 4 பேர் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃபை கேன்சல் பண்ணிட்டீங்க, ஸோ திரும்ப இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி லைஃப் வேஸ்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ என்னன்னா இவன் வந்து ஆல்ரெடி மேரிட் போல இருக்கு, ஏதோ ஒரு ரீசனால அந்த பொண்ணு இவனும் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சித்தி வந்து திரும்பவும் தன்னோட பையனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அவரு வந்துட்டு பிசினஸ் இப்போதைக்கு பார்க்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜோயா வந்துட்டு இந்த போட்டோகிராஃபர் பார்க்கறதுக்காக வந்திருக்கா. என்னன்னா இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்தாங்களா, ஸோ அதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும் ஃபோட்டோலாம் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவனுடைய பையன் இருக்காளா அவன் கூட ஓடி வரான். ஏன்டா என்னடாச்சு எதுக்கட இப்படி ஓடி வரேன்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எப்பவுமே இதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வெயிட் பண்ணு நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக. அப்போ இந்த ஜோயா பொண்ணு இருக்காளா இவன் வந்து இந்த குட்டி பையன் கூட நல்லா விளையாடிட்டு இருப்பான், ஒரு மாதிரி அக்கையை பார்த்துட்டு இருக்கேன். இதை வந்து அவனுமே நோட் பண்றான். அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஸோ இவன் வந்துட்டு தன்னோட பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. ஆனாலுமே அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு வந்து ஹீரோனை பிடிச்சிருக்குல்ல, ஸோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட் சொன்னால, ஸோ அது வந்து அவங்க அப்பாவுமே ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற இன்வெஸ்டர்ஸுமே ஓகே சொல்லிட்டாங்க இல்லையா. அதோட பேசிக் என்னன்னா நிறைய மரம் வளர்க்கணும், அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய மரத்தை இன்னுமே நல்லா கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி தானே. சரின்னு சொல்லிட்டு உங்க அம்மா ஒரு பார்க் வச்சிருந்தாங்களா, ஸோ அந்த பார்க்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. அப்படி எல்லாரும் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ரிப்பன்லாம் கட் பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோட டீம்லயே ஒரு லேடிக்கு வந்துட்டு அவங்களுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிருப்பாங்கல்ல, ஸோ அந்த லேடி அவங்க பையனுமே கூட்டு வந்திருக்காங்க. ஸோ என்னன்னா அந்த பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விட்டுறாங்க. ஆனா என்னன்னா அந்த குட்டி பையன் வந்துட்டு வாண்டு மாதிரி அங்கேயும் போயிட்டு அதையும் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுமே வெற்றிகரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிப்பன்லாம் கட் பண்ணி அவங்க அப்பாவுமே ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாங்க. சரி ஓகே வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க வந்து நம்பிக்கை கொடுக்குறீங்க, நாங்க வந்து நம்பிக்கையெல்லாம் காப்பாற்றுவோம் அப்படி இப்படின்னு ஓவர டைலாக்லாம் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்குமே சிரிப்பு வருது. சரிம்மா ஓகே காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா
அப்பாவுமே அங்கேருந்து போக அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க அக்கா இருக்காங்கல்ல ஹீரோட அக்கா. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹீரோட பேரை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏ கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால அவங்ககிட்ட அப்படியே கண்ணை காமிக்கும் போது அவன் என்ன பண்றான் கையில ஒரு கேமரா தூக்கிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். என்னன்னா அவங்க வந்து அஃபேர்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அவங்க அப்பாட்ட காமிக்க அதனால ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அங்கேயும் போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்றாரு. இது எல்லாமே பார்த்துட்டு வந்து போட்டோ எடுக்கிறான். ஆனா அதுல ஒண்ணு கூட இவங்க 2 பேரும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட கிடைக்கும். என்னடா போட்டோ எடுக்கிற ஒரு போட்டோ ஒழுங்கா எடுக்க தெரியுதா. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்துட்டு வரானா கீழே விழுந்தது அதை பண்ணது இதை பண்ணது இதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். கொண்டு போய் ஆல்பம் போட்டு அவங்ககிட்ட கூட அப்படின்ற மாதிரி சொல்ல சரி மேடம் இனிமே என்னுடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்லாம் இந்த மரக்கண்ணெல்லாம் நட்டுட்டு இருப்பாங்களா அங்க போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். என்னடா ஒரு எவிடன்ஸ் கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்து தூங்கியே போயிடுவான். ஸோ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அந்த மரக்கண்ணெல்லாம் நட்டுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோட அக்காவை பக்கத்துக்கு சோயோடைய தம்பி இருக்கான்ல இப்ப ஃபாரின்ல இருந்து வந்தால. ஸோ அவன் பக்கத்துக்கு வந்திருக்கான். என்னன்னா நம்ம ஹீரோட அக்காவுக்கும் இவனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு போல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு நின்று நல்லா பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு இவளுக்குமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. என்னன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா என்னன்னா இவன் வந்துட்டு ஜோயோடைய அப்பா 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு லேடியோடைய பையன் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோட அக்கா வந்துட்டு ஹீரோட சொந்த அக்கா கிடையாது. அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கும் போதே இன்னொரு லேடி லவ் பண்ணி பிறந்திருப்பாங்க. ஸோ அதனாலதான் இவனுக்குள்ள என்ன தோணிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அஃபேர் லவ் வந்து நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இப்ப திரும்ப ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ண வந்தா எதுக்கு நீ வந்த போடா வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு மரக்கண்ணை நட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு போர்டில் வந்துட்டு அவங்க அப்பாவோட பேர் எழுதி வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் என்னது யாரோட பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எங்க அப்பாவோட பேர் அப்படி. அது மட்டும் இல்லாமல் எங்க அப்பானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பாவோட ஞாபகமா இந்த மரத்துக்கு நான் எங்க அப்பாவோட பேர் வைக்கிறேன். இந்த மரம் ஒரு நாளைக்கு வளர்ந்து நல்லது செய்யும் போது எங்க அப்பாவே செய்யறதா நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஞாபகமா அந்த மரத்தை வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரம் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா நிற்கும் போது அப்பதான் வந்துட்டு ஒரு லேடி ஒரு குட்டி பையனை கூட்டு வந்திருப்பாங்களா அந்த பையனை காணும். அவ்வளவுதான் ஐயோ என் பையனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் போய் தேடும் போது அங்க என்னன்னா ஒரு கயிறு மாதிரி கட்டி இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அடர்ந்த காடு இருக்கும் இங்க இது பண்ணீங்கன்னா தொலைஞ்சு போயிருங்க இதுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லி எழுதி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் சரி ஓகே அங்க இருந்து போயான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பையன் ஒரு தொப்பி ஒன்று போட்டிருப்பான். அந்த தொப்பியை அந்த இடத்துல கிடக்கும். அவ்வளவுதான் ஒருவேளை இதுக்குள்ள போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பையனை தேடிட்டு உள்ள போனா அங்க உள்ள வந்துட்டு ரொம்ப அடர்ந்து கடை இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பையனோட பேரு சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல. அப்ப என்னன்னா அங்க இருந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. அந்த பள்ளத்துல வந்துட்டு அந்த பையன் ஒரு பொம்மை வச்சு விளையாடிட்டு இருப்பான். அந்த கார் பொம்மை அங்க கிடக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே ஒருவேளை கீழே விழுந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவனோட பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா எங்களோட கால் சரிக்கி கீழே உருண்டுட்டே போய் கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான் அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. இந்த பக்கம் வெளியே அந்த பையன் கிடைச்சிட்டான். ஆனா என்னன்னா நம்ம ஹீரோனை காணும் இல்லையா. சரி ஓகே எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை இவன் தேடிட்டு இங்க போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் கிடந்ததுல அதே மாதிரியே ஒருவேளை உள்ள போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு தேடிட்டு வரேன். என்னன்னா ஒரு இடத்துல வந்து அதே கார் அந்த வண்டி பொம்மை கிடக்கும். அதை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் கீழே கடந்து மயங்கி போய் கிடப்பாங்க. இப்போ அவளே எழுப்புனா எழுந்து அந்த பையன் கிடைச்சிட்டானா அப்படிங்கிறப்ப கிடைச்சிட்டா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா சரியான மழை வேற பெஞ்சிட்டு இருக்கான். இந்த நேரம் போனாங்க அப்படின்னா இங்க வலிக்கு விழுந்துருவாங்க. சரிவா அந்த பக்கம் ஒரு குகை இருக்கு அங்க போய் உட்காந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்கு போறாங்க. இந்த பக்கம் வெளியே ரெஸ்கியூ டீமுக்குள்ள கால் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல இந்த போட்டோகிராஃபர் இருக்கான்ல அவனும் கால் பண்ணி இந்த மாதிரி உள்ள மாட்டிக்கிட்டாங்க ரெஸ்கியூ டீமுக்குலாம் கால் பண்ணிட்டு வந்துருவாங்க காப்பாத்திடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவன் என்ன பண்றான்னா நம்ம ஜோயா பொண்ணை போட்டோ எடுக்க வந்திருப்பான் வெளியே. சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ ஷூட் அப்படியே விட்டுட்டு அங்க வந்து வந்துடுறான். இதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா இவன் உண்மையான பொண்டாட்டி காப்பாற்ற போற மாதிரி இந்த அளவுக்கு பண்றானே அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் ஹீரோவும் அப்படியே அந்த குகைக்கு வராங்க. இப்போ உட்காரதுக்கு இடமே இல்லை. அதனால என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ வந்துட்டு தன்னோட கர்ச்சிப்பை வச்சு போட்டு இதுல உட்கார அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோனுக்கு வந்து செம்மையா குளிர ஆரம்பிக்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவரோட ஜாக்கெட்லாம் கட்டி அப்படியே போத்தி விட்டுன்னு அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா சின்ன வயசுல உங்க அப்பா வந்து இழந்துட்டு உங்க அப்பாவோட அன்பு உனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொன்னல. ஸோ அதுக்காக தான் நீ சின்ன வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்ற மாதிரி என்னன்னா அவங்க வந்து இப்பவே வந்து ஒரு பையனுக்கு அம்மாவா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதனால நம்ம ஹீரோ கேட்கும் போது அடடா இப்படி ஒரு பொய்யை சொல்லி வச்சிருக்கோமா இல்லை நானே வந்துட்டேன் இவன் வேற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கிடையில நம்ம ஹீரோ வேற அவனுடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணி இந்த மாதிரி மழை பெய்யுது அதனால நான் வெளியே வரதுக்கு லேட் ஆகும் மழை நின்னபடி நான் வந்துடுறேன் நான் வந்து அவளை காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த பக்கம் போட்டோகிராஃபரும் வந்துட்டான். சரி நான் போயிட்டு ஹீரோனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போனா இல்லை சார் யாரும் உள்ள இருக்காங்க மழை நின்னபடி அவங்களே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ இல்லை பரவாயில்ல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்துடுறான். இந்த
பக்கம் ஃபோட்டோகிராஃபரோட பையனும் நம்ம ஜோயாவும் அப்படியே செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு சரி ஓகே இவங்ககிட்ட வந்து அவங்க அப்பா பத்தி கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா பத்தி சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க அப்பாவுக்கு செம்மையா கோவம் வரும். சில டைம் வந்து கோவமே வராது அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா எங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணோம் அப்படின்னா எங்க அப்பாவுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ என்னன்னா இப்போ வந்து நான் ப்ரஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணாம விட்டேன் அப்படின்னா எங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒருவேளை அதை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஒரு விஷயத்த வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான். என்னன்னா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ராமிஸ் வாங்கியிருப்பான். சரி ஓகே அது ஒருவேளை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் அவனுக்கு பிடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். இந்த பக்கம் மழை விட்டுருச்சு. ஆனா என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி அன்கான்சியஸா இருக்கான். என்னன்னா ரொம்ப அவனுக்கு ஃபீவர் அடிக்குது போல. சரி ஓகே இப்போ எப்படி இவர் இங்க இருந்து கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இவன் என்ன நினைச்சாலும் தெரியல நம்ம ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு வரும்போது கரெக்டா அந்த நேரம் அந்த போட்டோகிராஃபர் வந்துடுறான். கிட்ட வந்துட்டு என்ன ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சிறுவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சோன்னு தெரியல நம்ம ஹீரோனோட கைப்பிடிச்சு இழுக்க அந்த போட்டோகிராஃபர் திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் அங்கேயே விட்டுட்டு போக அதுக்கப்புறம் அந்த ரெஸ்கியூ டீம் வந்து நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டோகிராஃபர் என்ன சொல்றானா அவன் எதுக்கும் அவங்க அவ்வளோ க்ளோஸா இருக்கான். அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நாளையிலேருந்து நீ வேலைக்கு போவாத அப்படின்ற மாதிரி சொல்ல அவனா உனக்கு டார்ச்சர் கொடுக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து நீ வேலைக்கு போவாத அப்படின்ற மாதிரி சொல்ல சாதாரணமா உன்னோட பாஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல நீ சாதாரணமா என்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பிடிச்சிருக்கு அவன் பண்றது எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா என்ன இந்த வேலைக்காக ஒரு சில பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால மெயின்டைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு நீயே சொல்ற அதே மாதிரி அன்னைக்கு உன்னை வேலைக்கு வர வேணான்னு சொல்லி நான் எவ்வளவு சொன்னல நீயே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோமே அப்படியே எதுவுமே பேசாம அந்த காய்ச்சலோட வீட்டுக்கு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா தேடிக்கிட்டு திரும்ப அவங்க அப்பா ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க. என்னன்னா அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணுமாமா சரின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தா அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஸோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கேயும் ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம்குள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோனோட அம்மா. ஏப்பா அறிவில்ல உள்ள லேடிஸ் இருக்கும் கதை திறந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டேன். சரிம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடறான். ஏன்னா அதே பாத்ரூம்ல தான் ஸோ நம்ம ஹீரோனோட அம்மா தான் ஹீரோட அம்மா வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுங்க அங்கிருந்து போன பிறகு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோனோட டீமுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னா இவங்களுடைய சம்பளம் போட்டாங்க போல இருக்கு. அதை வச்சு என் குழந்தைக்கு அதை வாங்க இது வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோனுக்கு வந்து குழந்தைலாம் இது இல்லை. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்களுடைய கடன் எல்லாம் அடிச்சால அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட மெடிக்கல் செலவு இதெல்லாம் ஒரு 3 பங்கு பிடிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை கொண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போனா நம்ம ஹீரோக்கு வந்து ஃபீவர் இருக்குல்ல அதனால ஆஃபீஸே வரல போல இருக்கு. அப்ப அவன் அசிஸ்டன்ட் இது மாதிரிலாம் சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துக்காக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோட அம்மா ஹீரோனோட அம்மா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அம்மா வந்துட்டு அவங்களோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு கூட அஃபைர்ல இருந்து அது லவ்னு வேற சொல்லி அந்த 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்து இந்த பெண் குழந்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லும் போது அப்ப இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஏன் இவ்வளவு கொடுமை பண்ணி நீங்க ஏன் வந்து அவரு கூட டைவர்ஸ் பண்ணாம ஏன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு பையன் இருக்கால அவனோட லைஃபையும் நான் பார்க்கணும்ல. ஸோ சிங்கிள் மதரா இருந்தா அவனுக்கு நான் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது அப்படின்றப்போ சிங்கிள் மதரா இருந்தா எல்லா கஷ்டமும் கொடுக்குறோன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்னா நம்ம தனியா வந்து நம்மளுடைய லைஃப் நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம நானுமே ஒரு சிங்கிள் மதர் தான். ஸோ என்னுடைய லைஃப்ல என்னுடைய குழந்தைங்களை நான் தனியா தான் வளர்த்தேன். அவங்களுக்கு எல்லாத்தையுமே நான் தனியா தான் இருந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்க என்னோட விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பயங்கர ஃபீவர்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப என்னன்னா டக்குன்னு எழுந்து போயிட்டு அவங்க அப்பா வெளியே சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது எப்பா இந்த மாதிரி அஃபைர்ல இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறான். அப்ப அவங்க அப்பா வந்துட்டு என்னோட சொல்றேன் நான் அஃபைர்ல இருக்கிறது என்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லப்பா இன்னொருத்தவங்களுடைய லைஃப்ல நாம உள்ள போயிட்டு அவங்களுடைய லைஃபையும் கெடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமா பேசேன். ஸோ அவருக்கும் வந்தது கையில குடிச்சிட்டு இருந்தாருல அந்த பாட்டிலை எடுத்து ஒரே வீசா வீச நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு நகரும் போது போய் செவுத்துலயே அடிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கோவம் வந்து இந்த மாதிரி அஃபைர்ல இருக்கிறது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா அப்படி இப்படிலாம் பேச இப்ப நீ நானும் ஒரே மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கம்பேர் பண்ற மாதிரி அவர் பேசும்போது நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்துருது. என்னன்னா இவருக்கு எப்பவுமே இவரு கூட அவங்க அப்பா கூட கம்பேர் பண்ணி பேசினா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அவரே இப்ப வந்து நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இதை மீன் பண்ணி சொல்லுவாரு அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கல்யாணம் இன்னொரு பொண்ணு கூட அஃபைர்ல ஆஃபீஸ்ல இருக்காருல்ல இதை பத்தி இவங்க எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு இருக்கவே கோவம் வந்துருது. ஹீரோ முன்னாடி ஹீரோவே பேசுற மாதிரி தன்னை தானே பாக்குற மாதிரி இப்ப வந்து அவருக்கு இருக்கு. தன்னோட மனசாட்சியை தான் கூட பேசுற மாதிரி அவருக்கு தோணுது. அப்படியே கொஞ்ச நேரத்துல டக்குன்னு கண்ணை
முழிச்சு பார்த்தா இது வந்து நம்ம ஹீரோட கனவு. என்னன்னா அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஸோ இப்படிதான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, நம்ம அப்பாவும் நம்மளும் ஒன்று தானே, இப்படிதான் நம்ம அம்மாவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டா அவனுமே இப்படி தானே கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா இடத்துல நம்ம போட்டோகிராஃபரை வச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன நினைக்கிற அப்படின்னா, ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட லிமிட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி, இது மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வச்சுக்கூடாது அப்படி இப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டாக யாரோ பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. என்ன விஷயம், எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா டக்குன்னு எதுக்காக வந்தன்ற மாதிரி கேட்டான் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சேலரி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை நீ வேற யார்கிட்டயே கொடுத்து விட்டுருக்கலாமே அப்படிங்கிறப்போ, இல்ல நான் ஆஃபீஸ் வரும்போது கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. இங்க பாரு, இனிமேல் தனியெல்லாம் வர வேலை வச்சுக்காத, வந்த உன் ஹஸ்பண்டோட வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஏன் எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, ஸோ மற்றவங்க யாராவது பார்த்தாங்க அப்படின்னா தப்பா நினைச்சுப்பாங்க, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க யார் என்ன நினைச்சா என்ன, அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளோ கன்வின்ஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரியே சொல்ல, நம்ம ஹீரோயினுமே அதுக்கு மேல அங்க இருக்குல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவங்க அம்மா 2 பேரும் பேசிட்டு எதை பத்தி பேசிட்டு வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு வராங்க. அப்போ அவங்க அம்மா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இதுல உனக்கு முழு சம்மதம் தானே, எனக்காக நீ எதுவும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு முழு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, எதை பத்தி பேசிட்டு வராங்க அப்படின்னா நம்ம ஹீரோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு வராங்க. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சோயாக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 வீட்லயும் பேசி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பத்தி தான் பேசிட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எங்க போறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து விருந்தாமா, ஸோ அதுக்காக எல்லாரும் இந்த கல்யாண பேச்சு முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் அங்கே போறாங்க. அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோமே டக்குன்னு சொல்லிடுறேன், எனக்கு வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம், ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தை சீக்கிரம் முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்களாம் பெரியவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி எடுத்தோடனே கல்யாணத்தை பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணணும், ஸோ எல்லாரையும் கல்யாணத்துக்குலாம் கூப்பிடணும், எதுவுமே பண்ணாமல் எடுத்தோடனே கல்யாணத்தை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, எந்த காலத்தில் இருக்கீங்க நிச்சயம் அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு, ஸோ நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் முறைப்படி தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி சோயா வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவளுக்கு ஒரு ஷாக்கு தான், என்னன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோட அம்மாவுமே இவங்க 2 பேரையும் நோட் பண்றாங்க. இப்போ வெளியே வந்து நம்ம ஹீரோவும் சோயாவும் பேசிட்டு இருக்காங்க. என்ன அருவு கெட்ட பண்ணி, அன்னைக்கு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் பக்கத்துல வந்துட்டு இருந்தேன், அன்னைக்குலாம் உனக்கு வந்து என்னை பிடிக்கல, இப்போ என்னடானா நான் வேற ஒருத்தனை விரும்புறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, அப்ப நம்ம ஹீரோ சொல்றேன், ஏண்டி உனக்கு தான் அறிவு இருக்கா இல்லையா, ஸோ அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து ஆல்ரெடி தெரியல வந்து கல்யாணம் ஆனவா அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு எந்த நம்பிக்கையில் அவங்க கூட பேசிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உண்மையாலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வரா. ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு அந்த பையன் சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி ப்ராமிஸை பிரேக் பண்ண அப்போக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை அப்படியே நினச்சி பார்க்குறா. அதுக்கப்புறம் அதை விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் அப்பனுக்கும் எங்கள் அப்பனுக்கும் ஃபேமிலியோ உன்னோட விருப்பமோ என்னோட விருப்பமோ முக்கியம் கிடையாது, அவங்க 2 பேருக்கும் பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேணா ட்ரை பண்ணி பாருவோம், பேச்சு உங்கள் அப்பன் கூட கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருபட்டுக்கு அங்கேருந்து போக, இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இவளுக்கு வந்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் தானே பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் காரில் வரும்போது நம்ம ஹீரோட அப்பாவும் அம்மா பேசிட்டு வராங்க. ஸோ அப்போதான் வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் பையன் வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் என்ன ஜெயிக்கணுன்றதுக்காக அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அப்போதான் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இவரு வந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னா நான் வந்துட்டு டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவருடைய கம்பெனியில் வந்து வேலைக்கு சேரணும்னு சொல்ல வந்து சேர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு சோயாவை கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணத்துக்கு வந்து நீ ஓகே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இது கேட்ட உடனே நம்ம ஹீரோட அம்மாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னன்னா தன்னுடைய லைஃப்காக தனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தன்னோட பையன் அவனுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்புறம் பார்ல வந்துட்டு நம்ம ஹீரோட அக்கா சரக்கு அடிச்சிட்டு இருப்பா, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஜோயாவோட தம்பி வரான். ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி இவகிட்ட வந்து வேணும்னு வம்பு பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பான், ஒரு மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வம்பு பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னன்னா அன்னைக்கு வந்துட்டு என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டேன், இன்னைக்கு என்னத்துக்காக வரன்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் உன்னோட தம்பி வந்து அங்கேருந்து விரட்டுறதுக்கு உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ சொல்ல, அது எல்லாத்தையுமே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப இவ என்ன சொல்றேன்னா, இங்க பாரு எனக்கு வந்து யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல, நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னத்துக்கு நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இவ ரொம்ப குடிச்சு வேற இருக்காளா, ரொம்ப கோவமாயிட்டு எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கூட அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, எதுக்காக ஹீரோ என்கிட்ட அந்த மாதிரிலாம் சொன்னான், அது மட்டும் இல்லாம ஏன் இவ்வளவு நாள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசவே இல்லை,
ஸோ என்ன நெருங்கி வந்துட்டு இருந்தவன் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கையில இந்த பாத்திரத்தெல்லாம் போட்டு ஏதோ ஒரு யோசனையெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஆஃபீஸ் கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பி வந்தா பெரிய இடி போடுற மாதிரி என்னன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கான். அதுல வந்துட்டு நம்ம ஹீரோவும் சோயாவும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின்கா ஏற்கனவே குழப்பத்துல இருக்காங்க, இதுல இது வேற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து ஹீரோ வர, ஆனா ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. என்ன இவன் கண்டுக்காம கூட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல டெசர்ட் வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல இன்னொரு லிஃப்ட்ல இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எதை பத்தி பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோட அக்கா இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயம் அதே லிஃப்ட்ல இவங்களுக்கு பின்னாடி தான் அவங்க அக்காவுமே இருப்பாங்க. இது எல்லாமே அவங்க கண்டுக்காம அவங்க அக்கா பத்தி அதிகம் தரக்குறவா பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னன்னா நம்ம ஹீரோக்கும் அந்த சோயா பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுடைய அந்த மதிப்பு எதுவுமே இங்க வந்து செல்லாதுன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டு எதுவுமே பேசாம அங்க அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு இந்த பிஓ பிடிச்சி வாருன்னு வாரிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஏன் பின்னாடி இப்படி பேசுறாங்க, நான் இருக்கிறது தெரியாம இப்படி பேசுறாங்க, ஒருவேளை உண்மையாலுமே அந்த இடத்துல நான் இல்லைன்னா இன்னும் நல்லா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி உங்க கோவத்துல கத்திட்டு இருக்கேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான், மேடம் கவலைப்படாதீங்க, வேணா அவங்க எல்லாரையும் வந்து வேலையை விட்டு தூக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல போட பைத்திக்கிறா. ஒருவேளை இவங்களை வேலையை விட்டு தூக்கினா இன்னும் பின்னாடி வரவங்க என்னை பத்தி இப்படித்தானே பேசுவாங்க, அப்படி அதுக்காக வந்து எல்லாரையும் வேலையை விட்டு தூக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட நேமை வந்து ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கல்யாண பொண்ணோட அஃபைல இருக்கிற மாதிரி போட்டோ கேட்டேன்ல, எடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் தான் அன்னைக்கு பார்க்கில் படுத்து தூங்கிட்டானே, மேடம் நான் கொஞ்சம் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டினா அதுல ஒண்ணுமே இல்ல. இவங்க வந்து அந்த அஃபைல இருக்கிற மாதிரி அதுல ஒண்ணுமே இல்ல. என்ன நான் அன்னைக்கே சொன்னேன் தேவையில்லாத போட்டோ எல்லாம் எடுக்காதன்னு சொல்லிட்டு, திரும்ப அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் தூக்கி போட்டு கத்திட்டு இருக்க. ஐயோ மேடம் கவலைப்படாதீங்க, நான் வேணா இன்னும் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, அதுக்கப்புறம் ஹீரோயின் மொட்டை மணியில உட்காந்து ஏதோ அவங்க பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்காங்க. என்ன இவன் பாட்டு கல்யாணம் பண்றேன்னு சொன்னான், சரி ஓகே பண்ணா பண்ணிக்கிட்டோம், அதனால எனக்கு என்ன, அவங்க கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், நான் ஏன் புறம் பண்ணும், அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், என்ன கேட்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியே உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்து ஏதோ ஃபைல் கொடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தா நம்ம ஹீரோ வந்து உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருப்பானா, இவர தூரமா நின்று ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு ஸோ அந்த ஃபைல் எல்லாம் இப்படி திருப்பி விட்டு இருப்பா அந்த குச்சிலே. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நீங்க தானே சொன்னீங்க என்னை விட்டு கொஞ்சம் தூரமாவே நில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதான் தூரமா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் தூரமா நிக்கிறேன், ஆனா அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியணும், அதான் குச்சி வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிறப்போ, ஓ நீ அப்படி வரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேமா நீ நடத்த, உனக்கு என்ன தோணு நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சொல்லி தூரமா நின்று இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் மிஷின்ல ஜெராக்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனா இவளுக்கு வந்து அது ஏதோ மாட்டிக்கிச்சு போல இருக்கு தெரியல. ஸோ அந்த சமயம் நம்ம ஹீரோ தான் கிட்ட வந்துட்டு அதை சரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தா உடனே நம்ம ஹீரோயினா சார் தூரமா நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்க ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு காஃபி போடலான்னு சொல்லிட்டு போனால் அவருக்கு வந்து அந்த மிஷினில் வந்து எப்படி காஃபி போடணும்னு தெரியல, பவுடர் வந்து காஃபி பவுடர் மேலே கொட்டணும் போல. ஸோ அது வந்து நம்ம ஹீரோக்கு தெரியல, அப்படியே பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, என்ன நீ பக்கத்தில் வந்து பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீங்கள் வந்து ஜெராக்ஸ் மிஷின் கிட்ட பண்ணி கொடுத்தீங்களா அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஹெல்ப் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ மறைச்சிக்கிட்டு அங்கேருந்து போகும்போது டக்குனு கீழே போட்டு கையில் ஊற்றிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்காமா இந்த மாதிரிலாம் அடிப்படுறது, அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவனா அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜோயாவும் அவங்க சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்திருக்காங்க. அப்போ என்ன சொல்லிடுறான்னா எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை, வேற ஒரு பையனை விரும்புகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த லேடி கேட்குறாங்க யாருடைய அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை ஹீரோவை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அதெல்லாம் நான் சொன்னேன் உங்கள் அப்பா கிட்ட எடுப்படாதமா நீ வேணா சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க கிட்ட சொல்லிட்டா நான் அவங்க அப்பாட்ட சொல்ல தைரியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த போட்டோகிராஃபர் இருக்கான்ல அவனுக்குமே வந்துட்டு இந்த கல்யாண விஷயம் இந்த ஆர்டிகல் பற்றி தெரியுது, ஆனால் அவன் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா அவன் வந்து ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கான், ஆனால் இவனுக்கு தான் வந்துட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சிருக்கல, அதனால அதை பற்றி ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை, எப்படியே விட்டுதுரா அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோட அக்காவோட அசிஸ்டன்ட் அந்த குண்டா இருக்கான், அவன் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு தீவில் வந்துட்டு ஒரு லேடிக்கு வந்து ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைங்க பிறந்திருக்கு, அது வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஏன் போயிட்டு அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் வருது, இது வந்து இவங்களோட டீமில் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஹீரோக்கு அவ்வளோக்கே தெரியாது. ஸோ இவன் வந்து சொல்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, யோசிக்காதீங்க, நான் வந்து நம்மளுடைய கம்பெனிக்காக தான் சொல்கிறேன், இதனால் நம்ம கம்பெனிக்கு தானே நல்ல பேர், அதுக்காக தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் உங்களுடைய டீம் அப்படி இருந்ததுனால தான் சொல்லணும்னு அவசியம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே
இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு இதை பற்றின சிந்தனையாகவே இருக்குது. என்னென்னா நம்ம ஹீரோட கல்யாணம், அதுக்கப்புறம் அந்த எதுவுமே என்னை பார்க்க வராது, தனியாக வராதுன்ற மாதிரி சொன்னது, இது எல்லாமே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதை பற்றி யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்கேன். என்னென்னா இவங்களோட ஹீல்ஸ் வந்து உடஞ்சிரும், அவ்வளோதான், டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்துமே அவங்க எதை பற்றி யோசிச்சாங்கன்னு தெரியல, ஒவ்வொன்றும் ஆள ஆரம்பிச்சிருவாங்க. மேபி ஹீரோ வந்துட்டு மிஸ் பண்ண போகிறன்ற நினப்பா இருக்கலாம், இல்லை ஹீரோ கிட்ட போய் சொல்லி இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாங்களா அதுவாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று எதை பற்றியோ நினச்சிட்டு ஒன்று ஆள ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக அந்த தீவுக்கு போகணும்ல, அதுக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த குண்டனுமே வந்துடுறான், ஏன்னா இவன் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிப்பான் போல இருக்கு. சரி ஓகே என்ன வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினுமே கூட வந்திருப்பாங்க. இவன் கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அவன் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி என் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் வருவான் அப்படின்னு சொல்லியிருப்பான் அன்றைக்கி. ஆனால் என்னன்னா திடீர்னு அவனால் வர முடியல, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, வருவான்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இப்படிலாம் சொல்கிறா, ரொம்ப வெயிட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தீவுக்குமே வந்துடுறாங்க. வந்துட்டு ஆளுக்கு ஒரு குழந்தைய வச்சுட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறேன்னா அந்த பேரண்ட்ஸ் மட்டும் கூட்டிகிட்டு போய் நான் ஒரு இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ என்னென்ன அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போயிடுவான், நம்ம ஹீரோயின் இங்கே விட்டுட்டு போயிடுறான், குழந்தைங்களை பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ கேட்குறான், டே நீ எங்கே போகிற, நீ இங்கே இரு, நான் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வரேன், அவங்க 2 பேரும் தனியாக பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் 2 பேரும் குழந்தைங்களை பார்த்துட்டு இங்கே இருங்க, நான் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோட ஷூவெல்லாம் தூக்கிட்டு போயிடறான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஐடியா பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம ஹீரோயினையும் தனியாக இருக்க வச்சு அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸை தூண்டி, ஸோ அது மூலியமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்து அவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்காங்க, நெருக்கமாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எவிடன்ஸை காமிச்சு நம்ம ஹீரோட பேரை டேமேஜ் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் இவ்வளோ பிளானும் பண்ணுறான். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நேரமாக அவங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட அங்கேயே இருக்க வைக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஏதோ இவங்களே அந்த குழந்தைங்கள பெற்ற மாதிரி அந்த அளவுக்கு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்கள வந்துட்டு இந்த குண்டை என்ன பண்ணுறான்னா அங்கேயே வெயிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னன்னா இதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த இவங்க இருக்காங்களா இந்த தீவுக்கு, ஸோ அங்கே வந்துட்டு சிட்டி சைடில் இவங்களுடைய சிட்டிலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு நாளைக்கு வந்து 2 போட் அந்த மாதிரி தான் வருமாமா. ஸோ அதனால இப்போ கடைசி போட்டுமே போயிருக்கும். இப்போ அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் இங்கே தானே தங்கி ஆகணும். இப்போ என்னன்னா இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் அங்கே போனால் தானே அவங்க வந்து வர முடியும், அதனால தான் இவங்களை வந்து இங்கேயே தேக்கி வைப்பான். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க, அந்த போட்டையும் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி டே எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இந்த மாதிரி நான் வந்து ஷிப்பில் ஏறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே யாரு கேட்ட நீ விட்டுட்டு போன, நீ என்னடா நீ பாட்டுக்கு எங்களை விட்டுட்டு போயிட்ட, நீ சொல்ல வேண்டியதானே இதுக்கு மேலே இதான் கடைசி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே, ஏன்னா எங்ககிட்ட சொல்லாமல் போனேன் அப்படிங்கிறப்போ, பாஸ் நீங்கள் வந்து எனக்கு முன்னாடி ஏறிப்பீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறப்போ, ஏன்னா எப்படா விட்டுட்டு வர முடியும், குழந்தைங்களாம் எங்ககிட்ட இருந்தாங்க, அவங்க பேரண்ட்ஸுமே வரல, நாங்கள் எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, சாரி பாஸ் நான் போட் ஏறிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நீங்கள் இங்கே தங்கிட்டு காலையில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்கலாம்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்துட்டு ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லி வச்சிருப்பான் 2 பேர் வருவாங்க, ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பான் போல இருக்கு. அதே மாதிரியே ஒரே ரூம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த ரூமில் தங்குறதுக்கு கீ வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ரூம்குள்ளே வந்தால் 2 பேருக்குமே என்ன பேசுதுன்னு தெரியல, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா யாரோ கற்று தட்டுறாங்க, யாருன்னு போய் பார்த்தா இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தங்க கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வேற யாரும் இல்லை அந்த குண்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தூங்கத்துக்கு முன்னாடி குளிக்கணும்ல, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கெட் தூக்கிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே தூரமாக நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வர நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பான், சிக்கன் வாங்காம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த நேரம் ஆகுன்னு ஒரே சத்தம், என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கும். அதுக்கு பயந்துட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கேன். இது வேற அந்த குண்டை வெளியே காது வச்சு கெட்டு அட பாவிகளா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். அவங்க கரப்பாம்பூச்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு சரி வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெட்டில் 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. என்னென்னா நம்ம ஹீரோ வந்து தூக்கமே வராமல் ஸோ எதுக்கும் புரண்டு படுத்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா நம்ம ஹீரோனோட ஃபேஸ் கிட்ட இவனோட ஃபேஸ் இருக்கும், ஒரு மாதிரி இடம். சரி ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திப்புன்னு ஏஞ்சி வெளியே ஓடி வந்துடுறான். ஓடி போய் ஒரு இடத்துல நின்று என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணதெல்லாம் சரியா தப்பா எனக்கு எதுவுமே தெரியல, இப்போ நான் என்ன பண்ணட்டுன்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். இப்போ அடுத்த நாள் ஊருக்கு வந்தாச்சு. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று புலம்பிட்டு இருக்கேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுப்பா, எனக்காக நீ எது பண்ண வேணாம், இது உன்னோட லைஃப், உன்னோட லவ், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த லவ் பற்றி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, உனக்குன்னு ஒரு காதல் வரும்ல, அது வந்து உனக்கானதாக இருக்கணும், உன்னோட இதாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்காக விருப்பப்பட்டு நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல
இருக்காங்களா. சரின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே வந்திருக்கான் அப்படின்னா, அந்த சோயா பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க சித்தி இருக்காங்களா, அவங்க வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாமா. ஸோ அதெல்லாம் போட்டு காமிக்கிறதுக்காக உங்ககிட்ட எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போயிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜோயாவுமே ட்ரெஸ் போட்டுட்டு வரா, கல்யாண ட்ரெஸ். ஆனால் என்னன்னா இவனுக்கு வந்து பார்க்கும்போது அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும்போது இப்போ ஜோயாவோட சித்தி என்ன கேட்குறாங்கன்னா, மாப்பிள்ள என்ன கொஞ்சமாவது மிச்சம் வைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சைட் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கு. சரின்னு சொல்லி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவில்லை அப்படிங்கிறப்போ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஏதோ ஞாபகத்தில் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் என்னன்னா சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப இப்போ நம்ம சோயா என்னன்னா ஹீரோ வந்து ஃபோனே பண்ணலாம். ஆனால் ஃபோன் பண்ண மாதிரி இதுவும் வந்துடுறேன் நைட் டின்னருக்கு அதை போகலாமே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக சரி ஓகே பார்த்து நடந்துக்கோ, சூதானமாக நடந்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் நேரத்துல வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பேன். சரின்னு சொல்லிட்டு இந்த ஜோயாவுமே அங்கேருந்து போயிடுறான். நேராக எங்கே வந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கான் அவன் கடை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனா நேராக அங்கே வந்து அவன் கண்ணத்துலேயே பலாப்பலான்னு அரைஞ்சிட்டு இந்த மாதிரி அவன் நெஞ்சிலே போட்டு 4 குத்து குத்திட்டு இந்த மாதிரி நான் உங்ககிட்ட என்னடா சொல்லியிருக்கேன் அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லல எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கு அப்படின்றப்போ நீ எதமா இன்னைக்கு சொன்ன இந்த மாதிரி வந்து உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு அதே மாதிரி எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு நான் வெயிட் பண்ணுறேன் உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன எனக்கு வந்து ஹீரோயினை பிடிச்சிருக்கு நீயே சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல என்ன நக்கலா என்ன சமாளிக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ண போறாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல 2 பேர் சமாதானமாகி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி நீ என்ன ஆறுதல் படுத்து அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல கை போட இவனு வந்து கை போட்டு ஆறுதல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதே சமயம் இந்த பக்கம் நம்ம சோயாவோட அம்மா சித்தி இருக்காங்களா அவங்க வந்து ஹீரோ கால் பண்ணி இது மாதிரி ஹீரோ கூட நைட் டின்னர் போகிறதா தானே சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு என்ன மாப்பிள்ள இன்னும் வரல எங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இல்லை நீங்க தான் டின்னர் போறேன்னு சொன்னீங்க எங்க இன்னும் வரலையா அவ சாப்பிட்டு அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோமே புரிஞ்சுக்கிறான் ஏதோ போய் சொல்லிட்டு போயிருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் அனுப்பி வைக்கிறேன் அவ கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா வந்து நான் சொல்றேன் அப்படிங்கிறப்போ சரி மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி போனை வைக்க நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இப்போ சோயா எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்தா நம்ம ஜோயாவும் போட்டோகிராஃபரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்தது என்ன ஏதுன்னு கூட கேட்காம பொங்குன்னு ஒரு மூஞ்சிலே வைக்க நம்ம சோயா போயிட்டு தடுக்கிறா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ நீ எதுவும் பேசாத வாய் மூடுன்ற மாதிரி என்ன நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட உனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொங்குன்னு வைக்க நம்ம போட்டோகிராஃபருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சோயாவுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. சோயா எவ்வளோ தடுக்கிறான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றேன்னா நீ எதுவும் பேசாத நீ முதல்ல கிளம்பு நான் அவர் கூட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோயா அங்க இருந்து கிளம்புறா. இப்ப நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் இந்த போட்டோகிராஃபரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அழகான பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாமே இருக்கு அதை விட்டுட்டு எதுக்கு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிற உன் பொண்டாட்டியோட வாழ்க்கையும் கெடுக்கிற அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு நல்லாவே புரியுது நம்ம ஹீரோ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே அவன் புரிஞ்சுக்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோயின் மேல அவன் எந்த அளவுக்கு அன்பா இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் இதான் உன்னோட ஃபைனல் வார்னிங் இதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோன் ஓடி போயிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க ஏன் இவ்வளோ லேட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் நோட் பண்றாங்க இவனோட வாயிலிருந்து ரத்தம் வருது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறப்போ பார்த்து வர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா இவனோட லவ்வை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு இவனும் ட்ரை பண்றான். ஆனா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க சீக்கிரம் சொல்லு நான் அவசரமா ரெஸ்ட் ரூம் வேற போகணும் சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறப்போ அடிப்பா இந்த நேரம் தான் உனக்கு எல்லாம் ஒரு சேச்சர் போ நான் அப்புறமா பேசிக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ அப்புறம் நான் முக்கியமான விஷயம் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோட அக்கா கிட்ட அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் அவன் வந்து இந்த போட்டோலாம் எடுத்தாலும் அதெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான் இந்த மாதிரி எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி உடனே அவ என்ன சொல்றேன்னா இந்த ஒரு போட்டோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குல்ல அன்னைக்கு வந்து போட்டு காமிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த போட்டோ வந்து பத்திரமா வைன்ற மாதிரி அவங்க கிட்ட கொடுக்க சரின்னு சொல்லிட்டு அவனு இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோவா அந்த போட்டோ வந்து பப்ளிஷேட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. என்னன்னா இவன் தீவுக்கு போயிட்டு எடுத்தால அந்த ஃபேமிலி வச்சு அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போட்டோல வந்துட்டு இவனுடைய பார்வை எல்லாமே நம்ம ஹீரோயின் மேலதான் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கேன் அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை கெடுக்க போறேன் நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அவளுக்கு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சு அழகான புருஷன் குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க இருந்தாலும் என்னோட நினைப்பு எல்லாமே அவன் மேலதான் இருக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதை பத்தி யோசிச்சுட்டே அன்னைக்கு ஃபுல் டே நடக்கிறான் நைட்டு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கான். அப்படியே நடந்துட்டு எங்க போறான் அப்படின்னா அந்த நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்களா ஒரு மரம் அந்த மரத்துக்கிட்டே வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான் என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பல குழப்பம் அவனுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியா போட்டோகிராஃபர் அதுக்கப்புறம் அந்த பையன் அதுக்கப்புறம் ஹீரோயின் 3 பேரும் நடந்து வராங்க. நடந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரியே நடந்து பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவன் ஓடி போய் மறைஞ்சிக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஹீட்ஸ் வந்து உடஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கீழே விழுந்திருப்பாங்கல்ல அதெல்லாம் அவன் சரி பண்ணி கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வச்சே ஒரு அழகான ஃபேமிலி நான் கெடுக்க போறேனா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு அங்கிருந்து நடந்து போயிடுறான். இவன் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்.
அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படி தானே போய் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல உங்க லைஃப்ல இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாம நாமளே உங்க லைஃபை கெடுக்கிற மாதிரி ஒரு அழகான குடும்பத்தை வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பட்டுக்கும் இனிமேல் எல்லாருக்கூடயும் எப்படி பேசணுமோ அப்படிதான் அவகிட்ட பேசணும், அளவுக்கு அதிகமாக எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக என்னன்னா ஹீரோயினை மறந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு போயிட்டு குடிச்சிட்டு இருக்கா. அவன் பாட்டுக்கு மூச்சு முட்டை நல்லா குடிச்சிட்டு அதுக்கு மேலே என்னன்னா இவளை பார்த்தது பேசுனது பழகுனது இது எல்லாத்தையுமே மறக்கணும்ல, அது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி ஒரு பாட்டா பாடிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் அப்படியே ரெடி ஆகிட்டு வெளியே வரும்போது ஆப்போசிட் பில்டிங்ல நம்ம ஹீரோயின் நடந்து போறதை பாக்குறாரு. இவன் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் இந்த போட்டோகிராஃபரோட பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணிடுறானா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட இதை பார்த்தா ஹீரோக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா எப்படி அம்மான்னு தானே கூப்பிடணும், இதுக்காக ஆண்டின்னு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஃபோட்டோகிராஃபர் எது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட்டு வந்திருப்பா போல இருக்கான். அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கான். அவனும் ஆண்டின்னு தான் பேசிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்தா இருக்குமே புரியல இந்த நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்துட்டு ஏப்பா இன்னுமா நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா சேச்சா நாங்களா கல்யாணம் போது அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதை ஹீரோ கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது. என்னன்னா அவங்க பேசுனதெல்லாம் கேட்டான்ல, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொன்னது, அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்னது, அதுக்கப்புறம் அந்த பையன் ஆண்டின்னு கூப்பிட்டது அப்படியே நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அவன் நினைச்சு பார்க்குறான் ஒரு விஷயமா நம்ம ஹீரோயின் சொன்னது, அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கு இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்களா. அதுக்கப்புறம் இந்த பார்க்ல கூட குழந்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, பிறக்கும் போது இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே பேந்த பந்த முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இன்டர்வியூ வந்தப்போ எல்லாரும் மேரிடா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்குறான். அப்போ இவ சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம ஹீரோக்கே புரியுது இப்போ இவ சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு என்னப்பா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு இப்போ எல்லாரும் மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் வந்துட்டு கையில வந்து ஒரு ரிங் போடணும் இல்லையா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி வந்து ரிங் போட்டிருப்பாலும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். இப்போ என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரிங் போட்டா அப்படின்னா அவ்வளோதான் கல்யாணம். ஸோ கடைசி நேரத்தில் உண்மை தெரிஞ்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இவனுடைய அக்கா வந்து அந்த லேடி கூட அஃபேரில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ நம்ம ஹீரோயின் கூட ஸோ அதெல்லாம் அப்படியே போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு பக்கம் ரெடியா இருக்கான் கண்ணா காமிக்க அந்த அசிஸ்டண்ட். சரி ஓகே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரிங் போடலான்னு சொல்லிட்டு போனா இதுல இந்த சோயா பொண்ணு வேற விரல் இப்படி மடக்கி கட்டிட்டு இருப்பா, ரிங்கே போட விடாத மாதிரி. ஏன்னா அவளுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைல்ல, அதனால என்ன பண்ணிடுறானா டக்குன்னு எல்லாரும் முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வருவான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் அப்படியே நிறுத்திட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் அவங்க அம்மா எழுப்பி பாக்குறாங்க. அம்மா எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திருக்கவே இல்லை. கொஞ்ச தூரம் போன உடனே அவங்களே கண்முழிச்சு என்னப்பா எப்படி இருக்கு என்னோட ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களுக்காக தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கார்ல போகும்போது சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்ட பிளான் தான் இது. அதை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது என்னம்மா நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கு என்னோட ஆக்டிங்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த பக்கம் ஒரு 2 காமெடி பீஸ் காமிக்கிறாங்க. இவங்க வந்து லாயிரமா இவங்களை வந்து ஏற்பாடு பண்ணது நம்ம ஹீரோட அம்மா தான். எதுக்கு அப்படின்னா நம்ம ஹீரோட அம்மா இப்போதான் ஒரு பெரிய விஷயத்த நம்ம ஹீரோடே சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ அவங்க அப்பா வந்து ஒரு சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கல்ல, இந்த ஆஃபீஸு இந்த ஃபேக்ட்ரி இந்த வீடு. ஸோ இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க நம்ம ஹீரோட அம்மா தானம்மா. ஸோ இவங்க அப்பா எல்லாருமே பெரிய பணக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தான் இவங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம ஹீரோவோட அப்பாவும் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்னன்னா அவரு வந்துட்டு இவங்களுடைய சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொத்தை ஆட்டை போகிறதுக்காக இவங்க வந்து பைத்தியம்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்காக விட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி சொத்தெல்லாம் அவர் கைக்கு போயிருக்கும். வேற வழி இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து மீட்டெடுக்கணுன்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் ஏமா இதெல்லாம் நடக்கிற காரியமா. அது மட்டும் இல்லாமல் அப்பா நல்லா தானே பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம போய் அவர்கிட்ட அவருக்கும் தெரியாமல் எப்படிமா பிஸ்னஸ்லாம் நம்ம கைக்கு கொண்டு வர முடியும், அது மட்டும் இல்லாமல் சொத்தெல்லாம் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு தான் இந்த லாயர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ அப்போ அந்த லாயருமே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அங்கே வேலை செய்யுங்க, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்பட வேண்டியது இருக்கு, அதனால நாங்கள் வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் என்னமோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸ் வரோம். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுல்ல இப்போ நம்ம ஹீரோயின் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு கோவம். நம்ம ஹீரோயின் வந்து பொய் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆனிச்சு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காங்கன்றத அந்த கோவத்தை வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியல. காலையில் ஆஃபீஸ் வந்தது அந்த பிஏ இருப்பான்ல ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அசம்பிள் ஆக சொல்லுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க டீம் எல்லாம் அசம்பிள் ஆகுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த குழந்தைய பற்றி கேட்குறாங்க. குழந்தை
குழந்தை வளர்க்குறதுக்கு என்ன மாதிரியான இது இருக்கும், குழந்தை வந்து எந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவாங்க, அந்தந்த வயசுல எந்த மாதிரியான சேட்டை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் இதுல அனுபவமே இல்லைல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஆமா என் பையனும் இவங்களாம் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு செம்மக்கம். என்னது உங்க பையனும் இப்படிதான் இருப்பானா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே கேட்க, ஆமா நான் அவனுடைய அம்மா இல்ல, எனக்கு தெரியாது அவனோட சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோக்கு இருக்கவே கோவம் வருது. என்னது அம்மா, நீங்க அம்மா இல்லையா, அதனால உங்களுக்கு எல்லாமே உங்க பையனை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன உங்களுக்கு வச்சு பேசுற மாதிரி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு அங்கேருந்து கோவம் வந்து எழுந்து போக, அப்போதான் அவங்க டீமில் இருக்க லேடிஸ்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் நடக்கல, அந்த அம்மா வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்ததுனால என்கேஜ்மெண்ட் நின்று போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது தெரியாமல் நான் வேறு என்னென்னமோ சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையை அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதில் குறை கண்டுபிடிச்சி என்ன இப்படி செஞ்சுருக்கேன், ஒழுங்காக செஞ்சு எடுத்துருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சும்மா வேலை வாங்கிட்டே இருக்கா. ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அப்போதான் நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக அந்த சோயா பொண்ணு வந்திருப்பா. இதை ஹீரோயின்மே நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப கிட்ட போயிட்டு என்ன சொல்றேன்னா, ஹீரோ கிட்ட நான் எதுக்காக நேற்று எல்லாரும் முன்னாடியும் நிறுத்துங்கன்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா, என்ன சொல்ல வந்த தெரியுமா அப்படிங்கிறப்போ, நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியும், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லி சொல்ல வந்தேன் அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும். ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோயினும் அந்த போட்டோகிராஃபரும் சும்மா நடிக்கிறாங்க, உண்மையான கணவன் மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன். இப்போ இவளுக்கு ஷாக்கு, இதே பண்றா இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா எனக்கு தெரியுன்ற மாதிரி அவ சொல்லிடுறா. அப்புறம் ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசும்போது, அப்போ உங்களுக்கு இது தெரியுமா, சரி நான் போய் ஹீரோயின் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இவன் என்ன பண்ணிடுறானா, டக்குனு இவளுடைய வாயை முடி சிவத்தோரமா கொண்டு போய் தள்ளிடுறான். இதை பார்த்தா ஹீரோயினுக்கு இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு இது பார்க்கும்போது. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கிஸ் எல்லாம் பண்ணலாம், செவுத்துல தள்ளி அவ காது கிட்ட வந்துட்டு இதை போய் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு கேட்டா உங்க அப்பனுக்கும் சரி எங்க அப்பனுக்கும் சரி பிசினஸ் தான் முக்கியம், நம்மளை பத்தி நம்மளோட விருப்பம் பத்தி அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதனால இப்ப இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை நீ சொன்னாலும் அவனுங்க ஏத்துக்கவே மாட்டானுங்க, அவங்க இஷ்டப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெயிட் பண்ண, எல்லாம் நடக்கும்போது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க பேசிட்டு இருக்கேன். மட்டும் இல்லாம நம்ம கொஞ்ச நாளைக்கு நடிச்சதாகணும், எனக்கு இந்த கம்பெனில நிறைய வேலை இருக்கு, ஸோ அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் வரைக்கும் நடிக்கலாம், ஸோ அதுக்கு மேலே கல்யாணம்ன்ற வரும்போது நம்ம உண்மை சொல்லி நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவளும் ஓகே சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ சிங்கிள் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒன்றுமே புரியல, இவளுக்கு எப்போ இது தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட அக்கா வந்துடுறா. அவ்வளோதான், என்ன அவளுக்கு தான் கல்யாணம் குழந்தை இருக்கலாம், அப்புறம் என்ன சிங்கிள் சொல்லி கேட்டுட்டு இருக்கா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கரெக்டாக அந்த நேரம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சொன்னா அவள் சிங்கிளா டபுளான்னு கேட்டா அதே மாதிரி தான் இவகிட்ட வந்து கேட்டிருப்பா, அதனால சிங்கிள் சொல்லியிருப்பா, அதனால இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதை சொல்லி சமாளிக்க சரின்னு சொல்லிட்டு சோயாவும் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அக்கா அவங்க அப்பா 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, என்னடா திரும்ப எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டாக கல்யாணமே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவருக்கா சரி ஓகேப்பா உங்க விருப்பம் எப்போனாலும் வச்சுக்கலாம், ஆனால் ஒரு விஷயம் அம்மா எப்போ முழுசாக குணமாய் வராங்களோ அப்போதான் வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா சரி ஓகே உனக்கு அதெல்லாம் இருக்கட்டும், உண்மையாலுமே இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்க, ஏப்பா அப்படி கேட்குறீங்க, எனக்கு விருப்பம் தான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கேன். இல்லடா சும்மா தான் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே பேசிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருப்பானா. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோட அக்காவுக்கு வந்து இனிமேல் வயிற்றுச்சலாக இருக்கும், ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இவங்க இருக்க க்ளோஸ் ஆகிறத பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பொறாமையாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஃபைலெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாலாம். அவருக்கு அடுத்துக்கு மேலே அவளுக்கே டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி பழி வாங்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது தப்பு இல்லை ஏதாவது நான் செஞ்சு தப்புன்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா இதுதான் இந்த இடத்துல தான் தப்புன்னு சொல்லி சொல்லுங்க, நான் வேணா அதை மாத்திட்டு வரேன், அதை விட்டுட்டு எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி என்ன வேலை வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன என் மேலே கோவம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஓ நீ என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லி உனக்கு தெரியல, சரி ஓகே உனக்கு புரியுற மாதிரியே நான் கேட்குறேன், என்கிட்ட ஏதாவது சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, உண்மையை சொல்லு என்கிட்ட மறைக்காமல் ஏதாவது உண்மை இருக்கா சொல்லணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. ஓ எதுவுமே இல்லையா, ஏன் என்கிட்ட இப்படி போய் சொன்ன, நீ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்திருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுக்காக போய் சொன்னான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறான், இவனுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாமே. நம்ம ஹீரோயின்கா ஷாக்கு, இதெல்லாம் எப்படா இவனுக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு
இருக்கான். சார் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட மறைக்கணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு மாதிரி சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நீ என்னை ஏமாத்திருக்க, என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, இவ்வளவு நாள் என்கிட்ட நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிலாம் பேச நம்ம ஹீரோனுக்கு இந்த இடத்துல என்ன சொல்றதுனே தெரியல. அவ பாட்டுக்கு அப்படியே அமைதியா ஷாக்லயே இருக்கான். சரி நான் என்ன சொல்லுறேன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறப்போ, நீ எதுவுமே சொல்ல வேணா, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்கிருந்து வந்துடுறாங்க. இந்த பக்கம் போட்டோகிராஃபர் பார்க்கறதுக்கு சோயா வந்திருக்கா. என்னன்னா இந்த மாதிரி ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னோட கல்யாணிக்கு போகுதுல அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஹீரோக்கு வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல, இந்த குழந்தை உங்களுடைய குழந்தை இல்ல உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாம எங்களோட என்கேஜ்மெண்ட் நின்று போச்சுன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டு உனக்கு ரொம்ப ஷாக்கு. சரி ஓகே இதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரியுமா, ஹீரோக்கு தெரியுன்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க, தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஆஃபீஸ்ல வந்து எல்லாரும் நம்ம ஹீரோனை திட்டுற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இந்த மாதிரிலாம் போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியும் அதுக்காக திட்டுற மாதிரியும் தோணுது. கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் ஒரு கனவு, அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க அம்மா பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, எப்படி என்ன வேலை விட்டு தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு வந்தா அவங்க சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காங்க. இது பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே இவங்க சந்தோஷத்துல இருக்காங்க, நம்ம ஏன் இதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து வந்துடுறா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லலான்ட்டு வந்து பார்த்தா ஃபோன் பண்ணா எடுக்கல, மெசேஜ் பண்ணா எடுக்கல. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து பார்த்தலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தா ஜோன் மழை பெஞ்சிட்டு இருக்கு. கரெக்டா வந்து நேரம் இவளுக்கு மேல ஒரு கொடை நம்ம ஹீரோ தான் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறான். இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி உண்மையெல்லாம் கேட்கறா. சொல்லு என்கிட்ட என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே எல்லா உண்மையும் சொல்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிட்டும் வேலை கிடைக்காம இருந்தது. அதுக்கப்புறம் தங்கச்சி கல்யாணம், இவங்க ஐலாண்டுக்கு வந்தது, அதுக்கப்புறம் கடன்காரன் தொலை தாங்க முடியும் தங்கச்சி ஓடி போனது, அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாம அந்த கடன் அடிக்கிறதுக்காக வேலை தேடினது, பார்ட் ஜாப்லாம் பண்ணது, அதுக்கிடையில அவங்க அம்மாக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போனது, இந்த ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் பண்றதுக்கு தேவை வேலை. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க கம்பெனிலே வந்து ஒரு ரூல் வேற இருக்குல்ல, குழந்தைக்கு அம்மாவா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொய் சொல்லி தான் அவங்க வந்து வேலைக்கு சேர்ந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோக்கு நல்லாவே புரியுது வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இந்த மாதிரி பொய் சொல்லி நம்ம கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரிய வருது இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல நீங்க என்ன வேலைக்கு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை எடுத்துட்டாலும் சரி, ஆனா நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப ஹீரோக்கு நல்லாவே புரியுது இவ சூழ்நிலை காரணமா தான் இவ்வளோத்தையும் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நம்ம ஹீரோயினை வேலைக்கு வச்சுப்பாரா என்னன்னு சொல்லிட்டு அவர் எடுக்க போற முடிவுல தான் இருக்கு.